பொன்முடி என்னும் நான் சட்டபூர்வமாக இன்று இந்த பொறுப்பிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சட்டபூர்வமாக எடுத்த நடவடிக்கைகள் தான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக, அம்மா இல்லாமல் அவர் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் பாராளுமன்றம். இங்கு நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல். எனவே இங்கே 3 தெய்வங்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர், கேப்டன். இந்த கூட்டணி மீண்டும் 2011 எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைத்தமோ அந்த சரித்திரம் நேற்றிலிருந்து மீண்டும் துவங்கிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 20 தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இன்னும் ஒரு 4 தொகுதியில் போட்டியிட இருக்கிறாங்க. ராமநாதபுரம் தொகுதி ராஜா சேதிவண்ணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி, தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாதபுரம் மக்கள் என்பதை எண்ணித்தான் அந்த தொழில் நான் இருக்கின்றேன். டெல்டா மாவட்டம் பலமான மாவட்டமாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மற்ற மாவட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பரந்த மனப்பான்மையுடன் இந்த 3 தொகுதிகளை நான் வாங்கியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது பகிர்ந்து கொடுப்பேன் சட்டமன்ற உறுப்பினர்களை. இந்த மாவட்டங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று வெல்வதற்கு இந்த தேர்தல் அடித்தளம். இந்த தேர்தலிலும் வெல்வோம். ஏன் தென் சென்னை புதுச்சேரியிலே போட்டியிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதுக்கு என்ன மேம்? அதை விமர்சனத்தை சாப்பிட்டு நான் ரொம்ப பலம் பொருந்தியவளாக இருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுச்சேரியில் ஒரு ஆப்ஷன் தான். நான் தமிழ்நாட்டுக்காரி தானே, இந்த தமிழ்நாட்டில் தானே நின்றுட்டுருக்கேன். என்னோடய வீடு தென் சென்னையில் தானே இருக்குது. நிற்கிற இடம் பெருசு இல்லை, மக்கள் சேவை தான் பெருசு. வியூகங்கள் மிக பிரம்மாண்டமான வியூகங்களாக இருக்கும். வியூகங்களெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. டெபாசிட்டையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஆளுமைகளை, பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள் என்று அழைத்து தேர்தலில் போட்டியிட வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் அவர்கள் ஜம்பம் பலிக்காது. நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இன்னொருத்தர் தேசியமும் தமிழும் இப்பதான் ஒரு தேசியம் தெரிவிக்கப்படுது. தேசியமும் இல்லை, தமிழும் இல்லை, ஒன்றும் கிடையாது. வெறும் குடும்பம் தான். டப்பு மணி, வேற ஒன்றும் கிடையாது. ஆக அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு மேல இருந்த ஒரு பாரம் நீங்கிடுச்சு. வணக்கம், இது கேள்விக்களம். ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் 2 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். தன் ஆட்சியின் சாதனைகள், ஒன்றிய பாஜக அரசின் மீதான விமர்சன கணைகள் என்று அவருடைய பரப்புரை அமைந்திருக்கிறது. அஇஅதிமுக இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறது. பல்வேறு வாக்குறுதிகள் அதில் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. நீட் விலக்கு என்பது தொடங்கி மாநில உரிமைகள் சார்ந்து பல வாக்குறுதிகள் அதில் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலும் வந்திருக்கிறது. அந்த கட்சியால் எவ்வளவு பலமான வேட்பாளர்களை நிறுத்த முடியுமோ அவ்வளவு சிரமப்பட்டு நிறுத்தியிருக்கிறார்கள். எல் முருகன் தொடங்கி ஜான் பாண்டியன் வரையிலும், ராதிகாவிலிருந்து தமிழிசை வரை, ஏசிஎஸ்லிருந்து பாரிவேந்தர் வரை என்று
தங்கள் கட்சிக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, தங்கள் கட்சியில் யார் வலிமையானவர்கள் என்று பார்த்து நிறுத்தியிருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். முழு பலத்தை காட்டி அதிகபட்ச வாக்குகளை பெறுவது என்பது அவர்களுடைய இலக்கு. இன்றைக்கு களத்தில் கவனத்தை ஈர்த்திருப்பது எது என்பதை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன், எழுத்தாளர், திராவிட இயக்க எழுத்தாளர் திரு மதிமாறன், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி, அரசியல் விமர்சகர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு ரகு, அனைவருக்கும் வணக்கம். நான் ரகுவோட பார்வையை கேட்கணும். 3 முகாம்கள்லேயும் இன்றைக்கி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ். ஒன்று கேண்டிடேட், இன்னொன்று பரப்புரை, இன்னொரு கோணத்தில் இந்த தேர்தல் வெற்றி வியூகங்கள்லாம் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் கூட்டணி குழப்பம் அப்படின்ற ஒன்றில் இல்லை. அதில் முடிவெடுக்காமல் இருக்கிறது இன்றைக்கி புரட்சி பாரதம் கட்சி மட்டும்தான். ஒரு தலித் கட்சிக்கு இடம் தரல அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்கிறாரு. வேட்பாளர்கள், தேர்தல் அறிக்கை, பரப்புரை அப்படின்றதுல கவனம் ஈர்த்ததா யாரை பார்க்குறீங்க? வணக்கம் குணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பேசின பேச்சில் அந்த ஒரு ஐரணியை மட்டும் சொல்லிடுறேன். வாரிசு அரசியலுக்கு எதிராக திமுகலேருந்து வெளியே வந்த திரு வைகோவுடைய மகனுக்காக ஓட்டு கேட்டிருக்காரு. அந்த ஐரணி ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சுது. காலத்தின் கோலம் அதுதான். அது இந்தியாவிலேயே இன்னெவிட்டபிள்னு தோணுது. அதை நம்ம பார்த்தோம். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாற்றமே இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி தான். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இங்கே திமுக கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ். அதில் இப்பையும் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி கத்த வித்தை எல்லாத்தையும் இறக்குற மாதிரி எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் முடிந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் நினச்சிட்டு இருக்கிறவங்கள இறக்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க எதுவுமே பண்ண முடியாது. கவர்னராக இருந்தவங்க ரிசைன்மெண்ட் வந்திருக்காங்க. ராஜ்யசபா எம்பி அப்போ ரீசெண்டாக எலெக்ட் ஆனவரை நீலகிரியில் இறக்கியிருக்கிறாங்க. நான் இந்த எம்பி தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன மாநில தலைவரை கோயம்புத்தூரில் இறக்கியிருக்காங்க. இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் அவங்க இது ஒரு பெரிய நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஏஐடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொரத்து இல்லாமல் இருக்காங்க. அது எனக்கு புரியல. இந்த எலெக்ஷன் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிமுகவுக்கு தான். ஏன்னா அவங்க கட்சியே கபலீகரம் பண்ணுறதுக்கு, அவங்கள சென்ட்ரல் ஸ்டேஜ்லேருந்து ஒதுக்கிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக பிஜேபி பயங்கரமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற போது அவங்களுடைய வேட்பாளர் தேர்வு நாங்கள் புதுமுகங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இறக்கிருக்கணும். ஏன் எஸ்பி வேலுமணி அவர்களை கோயம்புத்தூரில் இறக்குனா என்ன? இப்போ எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாரு? இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ். மாநில கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்களோ பெரிய ஆட்களோ சட்டமன்ற தேர்தலில் நின்று அமைச்சராகணும்னு தான் விரும்புவாங்க. நீங்கள் 2 வருஷம் இருக்குது சட்டமன்ற தேர்தல், அதில் பலம் காட்டணும்னு நினைப்பாங்களே தவிர எம்பிக்கா போவாங்க. அதிமுக வேட்பாளர்கள் புதுமுகமாக தெரியலாம், அந்த கட்சிக்கு வலிமை இல்லையா? அவங்க எல்லாருமே நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க. அப்படி நான் சொல்லணும். எனக்கு அவங்க அந்த சீரியஸ்னஸ் இன்னும் உணரலையோன்னு தோணுது குணா. அதாவது இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் 2வது இடத்தை பிடிக்கணும், பிஜேபிக்கு அந்த இடத்த கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கமாக இருக்கணும். இவங்க கூட்டணியில் இருந்த பிஎம்கேவை பிரிச்சுட்டு போயிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் அது நான் காம்ப்ளிமெண்ட்ரி. வட மாவட்டங்களில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இல்லை, பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாவட்டங்களில் பிஎம்கே கிடையவே கிடையாது. அதனால் அதை ஹெல்ப்பே பண்ண போகிறது இல்லை. அவங்களுடைய பிஜேபியோட நோக்கம் வட மாவட்டங்களில் வீக்காக இருக்கிற ஏடிஎம்கேக்கு பிஎம்கே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அந்த ஒரு நோக்கம் தானே தவிர அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. பெரிய அளவில் பிஎம்கேனால பிஜேபிக்கோ பிஜேபினால பிஎம்கேக்கோ பெரிய பலன் கிடைச்சிட போகிறது இல்லை. இருந்தாலும் அதிமுக பக்கம் நீங்கள் போயிடக்கூடாது, அவங்களுக்கு பலன் கிடைச்சிடக்கூடாது, அப்புறம் நம்ம நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வாஷ் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக கூட்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், டெஸ்பரேஷன் தான், வெற்றி நோக்கம் இல்லை. அதிமுக பலம் பெற்றுடக்கூடாது, நாம ஓரளவுக்கு ஓட்டு வாங்கணும். எக்ஸாக்ட்லி. நான் அதனால தான் குணா நான் என்ன சொல்றேன், 2026 வரும்போது இப்போ எம்பி ஆனால் என் திரும்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க முடியாதா? ராஜ்யசபா எம்பியா இருந்த திரு வைத்திலிங்கம், திரு கேபி முனுசாமிலாம் திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கலையா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முதலமைச்சர்கள் எம்பி எலெக்ஷன் நிற்கிறாங்க பிஜேபியில். போன வாரம் வரைக்கும் முதலமைச்சராக இருந்த கட்டர் இப்போ எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஏடிஎம்கேக்கு கட்சியை காப்பாற்றணும். அவங்க ஒரு சரி, உங்க பாயிண்ட் என்னன்னா பிஜேபி தேடி பிடிச்சி அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் சாய்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ கற்ற விதையெல்லாம் இறக்கி இருக்காங்க. அதிமுக வேட்பாளர் தேர்வுல அவ்வளவு பெரிய சீரியஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட். ஏன்னா நீங்க பஸ் கேட்டீங்க, யார் அந்த பஸ் கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னு.
நீங்கள் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்து அந்த ஓட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பட் இப்போ இவங்க பிஜேபி ஒரு பஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ராதிகா நிற்கிறாங்க, இப்போ தமிழிசை வந்திருக்காங்க. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ மக்கள் அதை பற்றி பேச வச்சிருக்காங்கல்ல, அந்த பேசு பொருளாக ஏடிஎம்கே இல்லைங்கிறதான நிதர்சனம். சரி, ஒரு கூட்டத்தில் வந்து எவ்வளோ கூடுறாங்கன்றதை விட கூட்டத்தில் என்ன எழுச்சி இருந்தது அப்படின்ற ஒரு முக்கியம், எவ்வளோ தூரம் ஆரவரிக்கிறாங்க அப்படின்றது முக்கியன்ற ஒரு அளவுகோல் தேர்தல் நேரங்களில் கெமிஸ்ட்ரிக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கூட்டம் அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய பேஷனுங்க. ஏற்கனவே வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திரு நேருவுடைய மகன் நிற்கும் இடம் அது. அதனால வந்து அவங்க ஆர்கனைசேஷன்லாம் நிச்சயமாக இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போதே ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அட்வான்டேஜ். அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸும் இல்லை அங்கே. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சியிலையும் சரி பெரம்பலூர்லேயும் சரி வந்து வாரிசுகள் நின்னா கூட அதை எதிர்த்து கேட்டு ஓட்டு வாங்குற அளவுக்கு எதிர்கட்சிகள் அங்கே இல்லை. ஸோ அட்வான்டேஜ் டிஎம்கே தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் மேசிவ் கூட்டம் தான், அதை நம்ம பார்த்தோம். நன்றி. நம்மோட தேனி வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார். வணக்கம் தங்கம். இந்த தேர்தலில் முதலமைச்சர் பரப்புரையை தொடங்கிட்டாரு. உங்களோட பரப்புரை அப்படின்ற ஒன்றில் என்ன களத்தில் எப்படி சூழல் இருக்குது, எந்த பிரச்சனையை முன்னிறுத்த போகிறீங்க? உங்களுக்கு எதிராக பெரிய பெரிய வேட்பாளர்லாம் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. இணைப்பில் சிரமம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு மதி 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. பிஜேபி தன்னுடைய மொத்த பலத்தையும் இறக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இன்றைக்கி அவரோட பேச்சு வந்து இன்றைக்கி பேசுகிற இன்றைய தேர்தலுக்காக பேசின பேச்சு இல்லை. திமுக ஒரு பிரம்மாண்ட வெற்றி இப்போ பெறப்போகுது அப்படிங்கிறத நான் வெறும் என்னோடய நம்பிக்கையின் விருப்பத்திலேருந்து நான் சொல்லலை. அதை ஒரு அறிவியல் ஆதாரமாகவே நான் சொல்லலை. 2018 ஆகஸ்ட் 28 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தளபதி ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார். அவர் பொறுப்பேற்றதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்குங்க எந்த கட்சியையும் அவர் கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லைங்க. என் கட்சிக்கு வந்து கூட்டணி வச்சுக்கிங்கன்னு ஒருத்தருகிட்ட அவர் கேட்டதே கிடையாது. மாறாக எப்படி இருந்திருக்குன்னா இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த எலெக்ஷன் வரைக்கும் திமுகவோட கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு மற்ற கட்சிகள் ஆர்வம் காட்டினாங்க. இப்போ வந்து பாமக அங்கே போச்சு இங்கே போச்சுன்னாலும் கூட அவங்க திமுக கூட வரதுக்கு தயாராக இருந்தாங்க, திமுக வரதுக்கு தயாராக இருந்தாங்க. போன எலெக்ஷனில் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவர் யாரையுமே கூப்பிடலைங்கிறது வந்து அவரோட சிறப்பு. இன்னொரு விஷயம், 19 நாடாளுமன்ற தேர்தல் போது அவர் கூட்டணி எப்படி கட்டமைச்சாருங்கிறது ரொம்ப முக்கியம். கூட்டணியில் வந்து கும்பல் சேர்ப்பது, இந்த கட்சிக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குது, அந்த கட்சிக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குது, அவங்கள சேர்க்கலாம்லாம் அவர் சேர்க்கலை. எப்படி அதை வடிவமைச்சார்னு பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு கூட்டணியாக 19 தேர்தலே வடிவமைக்கிறார். தலைவர் பொறுப்பு வந்ததுக்கு பிற்பாடு அந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தனக்கு முன்னால் தன் கட்சிக்கு நன்மை செய்தாங்களா தீமை செய்தாங்களோ அவர் பார்க்கல. மாறாக பாஜகவை வீழ்த்தணுங்கிற வியூகம் அவர் 19 எடுத்துட்டார். 19 அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி, கொள்கை சார்ந்த பாஜக வீழ்த்தணுங்கிற டீமோட மட்டும்தான் கூட்டணி வைப்புங்கிறது. அறிவேந்தர்லாம் இருந்தார், அவர் கடைசியாக பிஜேபி அது வந்து அவர் திமுக வேட்பாளராக நின்று அவர் போயிட்டாருன்னு வச்சுங்க. கட்சியை நான் சொல்கிறேன், தனிநபர்களை விட்டுருங்க. நீ கட்சி வந்து சிபிஎம் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா பாஜகவை வீழ்த்துவதுங்கிற கோரிக்கை உள்ள கொள்கை உள்ள கட்சிகளை தான் கூட்டணியை வச்சுக்கிட்டு இருந்தாருங்கிறது தான் அதில் ரொம்ப அந்த உறுதி தான் இன்றைய பேச்சுன்னு வெளிப்படுது. அது இன்னைக்கு மட்டும் பேசலை. அதில் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 19-18 அவர் பொறுப்பேற்றுக்கும் போது திமுகவுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது, ஒரு எம்பியும் கிடையாது, அது ஆளுங்கட்சியும் கிடையாது. 10 ஆண்டுகள் வந்து அது எதிர்கட்சி தான் இருந்தது. ஒரு எம்பி கூட இல்லாத போது அவர் வந்து ரொம்ப சேலஞ்சாக பாஜக எதிர்ப்பு கூட்டணியை கட்டமைச்சிட்டு 39 தொகுதியும் வெற்றி பெற்று கொடுத்தாருங்க. 39 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 தலைவர் பதவி ஏற்றதுலேருந்து முதல் தேர்தல் பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி இல்லை, முழுக்க ஜெயிச்சார். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் சரியான வியூகம் வச்சு ஆட்சி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரத்துக்கே போகாமல் மாபெரும் வெற்றி அடைஞ்சார். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்குது. அவர் தலைவராக பொறுப்பேற்று இந்த நிமிடம் வரும் அவருக்கு தோல்வியே இல்லைங்கிறது நான் மிகைப்படுத்தி ஒரு கதாநாயக மனோபாவத்தில் சொல்ல. அவர் ரொம்ப கரெக்டான வியூகம் வைக்கிறாரு. எல்லா தேர்தல்கள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப தெளிவான வியூகம் வச்சு போறாருங்கிறது ரொம்ப முக்கியமான. இல்லை, இந்த தேர்தலில் கூட கூட்டணியே செதறிடும், காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடும், கம்யூனிஸ்டுகள் ஓடிடுவாங்க, விசிக அணி மாறிடும், இப்போ வைகோ கூட மாறிடுவார், இப்படி பலதரப்பட்ட ஊகங்கள் பல பேர் கணிப்புலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே உண்மை இல்லைன்னு இன்னைக்கு புருவாயிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு மும்முனை போட்டியை தமிழ்நாடு சந்திக்குது. அதிமுக தங்களுடைய பலத்தோட தேமுதிக, எஸ்டிபிஐ, பூவை ஜெகன் இவங்களோட வர்றாங்க. பிஜேபி சரத்குமார் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 4-5 கட்சி வேட்பாளர்களை தங்கள் சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்க. தங்களில் இருக்கிற பெரிய ஆட்கள் அப்படின்னு அவங்க கட்சியில் யார் நினைக்கிறாங்களோ, ஒரு யூனியன் மினிஸ்டராக இருந்தாலும் வந்து கண்டெஸ்ட் பண்ணுங்கள், கவர்னராக இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு நில்லுங்க, மாநில தலைவராக நீங்களும் நில்லுங்க,
நடிகை ராதிகா இருக்காங்களா, அவங்களும் நில்லுங்க அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியையும் கைவிடாமல் முழு பலத்தையும் பயன்படுத்தி தேர்தல் களத்துக்கு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இப்போ ராதிகா வராங்க, தமிழிசை வராங்க, ரகு கூட பேசும்போது அவங்க வந்து அதிமுகவோட தேர்தலை ரொம்ப சிறப்பாக எதிர்கொள்கிற மாதிரி அவர் சொன்னார், பிரமுகர்களை கொண்டு வராங்கன்னு. நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்னும் ஒருபடி மேலே போய் மோடியே கொண்டு வந்து இங்கே இறக்குங்கிறேன். நீங்கள் ராமநாதபுரத்தில் போன முறை எங்கே நின்னார் மோடி? இந்தியாவின் புனித தலமாக இருக்கிற காசியில் நின்னார். இன்னொரு புனித தலம் ராமேஸ்வரம். நீங்கள் ராமேஸ்வரங்கிற புனித தலத்துக்கு வந்து நில்லுங்க, நாங்கள் கூப்பிட்றோம். வந்தாலும் நீங்கள் மோடியே வந்தாலும் இங்கே வந்து செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறது தான் அதோட யதார்த்தம். இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் முதல்ல ஆட்சி அப்படி வந்தார், அவர் நிற்கிறாருலாம் நடுவில் பேச்சு வந்தது. நான் அதான் மோடியே வந்தால், ஏன்னா மோடி வந்து நின்னா ஜெயிக்க முடியாது என்பதனால தான் மோடி இதை தேர்ந்தெடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க, மோடி குஜராத்தில் நிற்கல, அவர் உத்தரப்பிரதேச தான் நின்னார் போன முறை. அப்போ அவர் ஆல்டர்னேட்டிவாக தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி வர்றதா இருந்தால் மோடியை கொண்டு வந்து இங்கே இறக்கலாம்ல. மோடி வந்தால் தோத்துட்டாருன்னா அவர் என்ன ஆகுதுங்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரபுகளை வச்சு இவங்க வந்து கட்சியை கட்டமைக்க பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம், திராவிட கான்செப்ட் இப்போ வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிற இந்த செட்டை 19 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு எப்படி ஒரு வியூகம் வச்சிருக்கிறாருன்னா, ஒரு திராவிட இயக்க கான்செப்ட் பிரகாரம் பாஜக உள்ள நுழைய முடியாது ஒரு அரணா இருக்குது அதோட ஐடியாலஜி. நீங்கள் அதை கூட ஓட்ட போடுறதுக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சி அதிமுக பிடிச்சி ஏதாவது ஒன்று பிடிச்சி உள்ளே வந்தாலும் கூட இன்னொரு இந்த 3 ஆண்டுகள் அவரோட ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஆண்டு ஆட்சிகள், இந்த 3 ஆண்டு ஆட்சிகளில் அவரோட திட்டங்கள் குறிப்பாக இந்த 3 ஆண்டு ஆட்சிகளில் அவர் வச்சிருக்கிற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்கள், எல்லா தரப்பு பெண்கள், அதிமுகவை சேர்ந்த பெண்கள், பாஜகவை சேர்ந்த பெண்கள், திமுகவை சேர்ந்த பெண்கள், அவருடைய பேச்சில் அதை சொன்னார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது சொல்லி முடிச்சிடறேன் இந்த செய்தியை மட்டும். அந்த பெண்கள் இருக்காங்களா, அந்த பெண்களுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு உறவு இருக்கு. எப்படி இருக்குன்னா, முதலமைச்சர் வந்து வச்சு போட்ட திட்டங்கள் மூலமாக மாதந்தோறும் தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் பயனாளர்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகை பயன்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னும் போது முதல்வருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்குமான அந்த உறவு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் மாதிரி, தந்தை மாதிரி, ஒரு தாத்தா மாதிரி பார்க்குற அந்த கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் ஆகட்டும், இலவச பஸ் பயணமாகட்டும், குழந்தைகளுக்கு இருக்கிற திட்டமாகட்டும்னா வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்குது. குழந்தை உணவு திட்டங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, காலையில் சமையலிருந்து பெண்களுக்கு ஓய்வு கொடுக்குறாரு, காலையில் சமையலுக்காக செலவு பண்ணிட்டு ஒரு 50 ரூபாய் மிச்சப்படுத்துறாரு. பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு அம்மா மீன் விற்கிறாங்க, ஒரு இடத்துல பூ விற்கிறாங்கன்னா, இப்போ சிவன் கோயிலில் பூ சரியாக விற்கல அப்படின்னா சனிக்கிழமை போய் பெருமாள் கோயிலில் பஸ் ஏறி போய் வித்துட்டு வரலான்னு போது வியாபாரம் வணிகம் கூடுதுன்னு சொல்லி பெண்கள், நான் பயணம் பண்ணதுனால சொல்கிறேன், பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட பயனாளராக இருக்கிறதுனால அந்த கோட்டையை ஒட்டச்சி உள்ள ஒருத்தராலும் கூற முடியாதுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2019 அடைந்த வெற்றியை விட பிரம்மாண்டமான வெற்றி அப்போ இருக்குது. ஒரு பெரிய பெண்களுக்கான வாக்கு வங்கியை உருவாக்கிட்டாருன்னு சொல்கிறார் ஜவஹர் அலி. இன்னொன்று, ஏடிஎம்கே வேட்பாளர் தேர்வில் கோட்டை விட்டுருச்சு, பெரிய ஒன்று கூட்டணியையும் சரியாக பண்ண முடியல, ஒரு ஹெவி வெயிட்ஸ், இந்த ஒரு வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது நாடறிந்த முகங்கள், கட்சியில் பிரபலமான முகங்கள் அப்படின்னு பெருசாக இல்லையே அப்படின்னு ஒரு கருத்தை இவர் சொல்கிறார், நம்ம ரகு சொல்கிறார். ரகு சொல்கிறார் வந்து அதிமுக ஜெயிக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவுன்ட்டு ஒரு கிளி ஜோசியமும் எலி ஜோசியமும் இப்போ சொன்னார். அந்த எலி ஜோசியம் கிளி ஜோசியம்லாம் இப்போ பலிக்காது, அது வேற. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அம்மா என்ன பாணியை கைப்பற்றினாங்களோ அதே பாணியை தான் இப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பின்பற்றாரு. நீங்கள் கடைகோடி தொண்டனும் ஒரு பொறுப்புக்கு வரணும், அதுதான் அடிப்படை தத்துவம் அதிமுகவுக்கு. இந்த தேர்தல் களத்தை தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் நாடு காப்போம் என்ற அந்த வீர முழக்கத்தோடு தான் இந்த தேர்தல் களத்தை அதிமுக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த இதில் போட்டியிடக்கூடிய 32 பேர் புதுமுகங்களாக தெரியும். ஆனால் அவர்கள் கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள், கட்சிக்காக அடிமட்ட தொண்டனாக இருந்து பாடுபட்டவர்கள், கட்சியினுடைய நலனுக்காக பல்வேறு போராட்ட களத்தில் கலந்து கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தொகுதி, அந்த மக்கள், அந்த தளத்தினுடைய நிலைமைகள் எல்லாமே தெரியும் என்பதனால தான் அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது கட்சிக்காரர்கள் இல்லாம அவர்கள் படித்தவர்கள், இளைஞர்கள், அதெல்லாம் இப்ப இன்னைக்கு விசுவாசிகள், இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் 99% பேர் படிக்கிறாங்க, 60% பேருக்கு மேல டிகிரி ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்க, அதுல மாற்று இல்லை. ஏடிஎம்கே இன்னைக்கு ஒரு கிரைசிஸில் இருக்குது, எதிர்கட்சியாக நின்று ஒரு தேர்தலை சந்திக்குது. நாங்கள் தான் எதிர்கட்சின்னு இன்னொரு கட்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. கூட்டணிக்கு கடைசி நிமிஷம் வரலையும் பேசுகிற பிஎம்கே உதறி விட்டு இன்னொரு பக்கம் போகுது. உங்களோட ஒட்டி உங்களுடைய சின்னத்தில் போன தேர்தலில் நின்ன ஏசி சண்முகம் மாதிரியான ஆட்கள் பிஜேபி பக்கம் தாவுறாங்க. ஏடிஎம்கேவுக்கு தன்னுடைய வாக்கு வலிமை அப்படியே இல்லை அப்படின்ற விமர்சனம் எடப்பாடி மேலே வைக்கப்படுது. ஏன்னா ஜெயலலிதா இல்லை, நீங்கள் வசீகரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கேயில் இருக்கிற ஸ்டால்வர்ட்ஸ் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் இடம்பெறாத எத்தனையோ மூத்த தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க, நாடறிந்த முகங்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு அன்வர் ராஜா இருக்கிறாரு.
அந்த மாதிரி நம்ம நூற்றுக்கணக்கானவங்கள சொல்ல முடியும். செம்மலை இருக்கிறாருன்னா அந்த மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமானவர். அப்படி வலிமையான முகங்கள் ஏன் முன்னிறுத்தப்படலை? அவங்க தயாரா இல்லையா? அதுல வந்து இன்னும் கவனம் செலுத்தி இருக்கலாமா? அப்படிலாம் இல்ல. செம்மலைக்கு சரி, நீங்க சொல்லக்கூடிய செம்மலையை சொல்லல, நாடறிந்த நான் கூட சரி, உலகம் முழுக்க என்ன தெரியாதவர் யாரில்ல, நான் கூட தான் சீட்டு கேட்டேன். ஏன்னா அது முக்கியமில்லை. அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த களத்துக்கு எப்படி அமைக்கணும், அதாவது அந்த வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்பதிலே வந்து தெளிவாக எல்லாருடைய கருத்துக்களையும் பெற்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். பெஸ்ட் வேட்பாளர் பட்டியல் நண்பர் சொன்னாரு 2019 வந்து பிஜேபி வெற்றி பெற்றா அந்த கட்டம் வந்து மோடி வந்து அதிமுக தோற்றதுக்கு காரணம் வந்து மோடிங்கிற ஒரு பலுவை வந்து அதிமுக தூக்கி சுமந்ததன் காரணம். அதே 2021 தேர்தலில் 75 சீட்டுகளை பெற்றமை யாரை முன்னிறுத்தி? எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை முன்னிறுத்தி தானே 75 சீட்டு கிடைச்சது. அப்போ நீங்கள் அதிமுகவும் திமுகவும் வாக்கு வித்தியாசம் எவ்வளோ? 3.5% இடஒதுக்கீடு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சிக்கெல்லாம் பிறகு கூட கடந்த 2017 திமுக வந்து 3வது நிலைக்கு போச்சு. எதிர்கட்சி கூட வர முடியல. 21 ரிசல்ட் தான் இப்போ 22 இருக்கு, 24 இருக்க போதா? அதை விட சிறப்பா இருக்குது. ஏன்னா இன்றைக்கு திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம், ஒரு மோசமான அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு, விலைவாசி எல்லாமே இருக்கு, பொய்யான வாக்குறுதிகளை 2019 என்ன கொடுத்தாங்களோ அதே 2021 கொடுத்துருக்காங்க, இப்பயும் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநில கட்சி எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. அதிமுக அப்படியே இல்லை. இந்த வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா கூட இதை வலியுறுத்துவோம். உங்க தேர்தல் அறிக்கையை பாருங்க, அதுல ஏறத்தாழ அதே தான் இல்ல. வலியுறுத்துவோம் என்பது வேற, நாங்கள் செய்து முடிப்போம் என்பது வேற. நீங்க மத்தியில பிரதமர் ஆக போறீங்களா? மத்தியில் ஆளக்கூடிய அந்த பொறுப்பு உங்க கையில இருக்க போதா? இல்ல. ஆனா ஒரு மாநில கட்சி அதிகபட்சம்னா 40 சீட்டு வெற்றி பெற முடியும். அதை விட்டு நீங்கள் ஆட்சியில் நீங்க அங்க போயிச்சு. இன்னும் சொல்ல போனால் நீங்க இன்றைக்கு கூட சிஏஎஸ் இதுலயே கூட கெஜ்ரிவாலுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, உத்தம் தாக்கரேக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவர்களெல்லாம் ஆதரித்தவர்கள். நீட்டுக்கு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எல்லா மாநிலமும் கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு ஆதரிக்கக்கூடியவர்கள் தான். ஏன் மம்தா பானர்ஜிக்கு ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. இந்த 10.5% இடஒதுக்கீட்டுல நம்மளுக்கு திமுக வேறு நிலைப்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்களால் எப்படி ஒரே நிலைப்பாட்டில் கொண்டு வர? இன்னும் சொல்ல போனால் வயநாட்டில் ராகுல் காந்தியை தோற்கடித்தே தீர்வோம் என்று காங்கிரஸ் மும்முனையில் இருக்கிறாங்க. இதுதான் இந்தியா கூட்டணி, கம்யூனிஸ்டுகள் மும்முனையில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த நாட்டினுடைய இந்தியா கூட்டணியுடைய நிலைமை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களத்தை இன்றைக்கு எப்படி அமைக்கணும்? மக்கள் தான் ஹீரோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அவர்களிடம் எப்படி வாக்குகளை பெற வேண்டும் என்பதிலே அதற்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 87,000 பூத் கமிட்டி அமைச்சு இன்றைக்கு வந்து சிறப்பான வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களுடைய தகுதி மட்டுமில்லை, அவர்கள் வந்து அந்த மண்ணின் மைந்தராக இருக்கிறாங்க. அதுதான் சிறப்பு. இப்போ நீங்கள் வந்து திமுக வேட்பாளர் எடுத்துக்கோங்க, 11 பேர் 12 பேர் கடந்த காலத்தில் இருந்த வேட்பாளர்களை இப்போ அறிக்கப்படுங்க. அவங்க கடந்த பாராளுமன்றத்தில் என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு உரிமையில் பெற்று வந்தாங்க? நிதியை வாங்கி கொடுத்தாங்களா? நீட்டை ரத்து செய்தாங்களா? மேகதாதுக்கு தடை வாங்கினாங்களா? எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் ரகு குறுக்குறாரு, நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ரகுக்கு இவருக்கும் இன்னொரு என்னன்னா, ரகு சொல்றாரு இவங்களே வேலுமணியை வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு நில்லுங்கன்னு சொல்லி ரகு சொல்றாரு. எம்எல்ஏ பதவியும் போயிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறது வேலுமணிக்கு தெளிவா தெரியும். அதனால அப்படி எல்லாம் களம், அதாவது வந்து ஒரு மாவட்ட செயலாளர் என்பது அந்த மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெற வைப்பது அவருடைய கடமை. ஒரு நிமிஷம், முறை கவர்மெண்ட் இவங்களோட சேர்ந்த பாஜக கவர்மெண்ட்ங்கிறத மறந்துட்டு பேசுறாரு. நான் வந்து குணா திரு ஜவஹர்கிட்ட கேட்க விரும்புறேன். 10 வருஷமா பிஜேபியோட இருந்துகிட்டு அவங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இப்ப நாங்க எதுக்குறோம்னு சொல்ற ஏடிஎம்கேவை எந்த அளவுக்கு நம்பணும்? இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு நிமிஷம் இருங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட பேசிடலாம். ஏன்னா ஒரு வேட்பாளரோட நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் ஏராளமான வேலைகளை அவர் வச்சிருப்பாரு, வாக்காளர்களை சந்திக்கிறது, தொண்டர்களை சந்திக்கிறதுன்னு. காத்திருந்தமைக்கு நன்றி திரு தங்கம். உங்களை இப்போ காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். இந்த தேர்தலில் அதிமுக வந்து ஒரு பலவீனமான வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கு, அவ்வளவு ஒரு சீரியஸாக இந்த தேர்தலை எடுத்துக்கொள்ளலைன்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம். பிஜேபி நிறைய நாடறிந்த முகங்கள் நிறைய பேரை முன்னிறுத்துறாங்கன்றது இன்னொன்று. திமுகவுக்கு அதிருப்தி இருக்கிறது, இந்த தேர்தலில் வந்து மக்கள் அந்த வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற கோணத்தை ஜவஹர் அலி சொல்கிறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? உங்களுக்கு எதிராக வலிமையான வேட்பாளர்லாம் நிற்பாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் களம் எப்படி இருக்குது? குணா, இந்த தலைப்பை எடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
நான் பல தேர்தலை சந்திச்சிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலை சந்திச்சிருக்கேன். ஆனால் இந்த தேர்தலில் மாண்புமிகு தலைவர் அண்ணன் தளபதி என்னை வேட்பாளர் அறிவித்த உடனே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு 80 கிலோமீட்டர் வரவேற்பு கொடுத்தாங்க. நான் வர்றது தெரிஞ்சு அந்த வரவேற்பை பார்க்கும்போது பப்ளிக் ப்ளஸ் கட்சிக்காரங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு உற்சாகமான வரவேற்பை பார்த்தேன். இந்த வரவேற்பு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஸோ அண்ணன் தளபதியினுடைய 3 ஆண்டு கால ஆட்சியில் செய்த நன்மைகள் ஒன்று. ரெண்டாவது பெரிய நன்மை என்னான்னு சொன்னால், காம்பேக்டாக ஒரு 13 கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, வலுவான கூட்டணி. ஒன்றியத்தில் பாசிச அரசு வீழ்த்தப்பட வேண்டும், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழல் நிறைந்த பிஜேபி அரசு நாட்டுக்கு தேவையில்லை, இனிமேல் பிஜேபி ஆட்சிக்கே வரக்கூடாது, ஆணித்தரமான கருத்தை வச்சு 13 கட்சிகள் கொள்கை பிடிப்போடு கூட்டணி அமைச்சிருக்காரு அண்ணன் தளபதி. இந்த 2 காரணமாக மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று தமிழ்நாட்டில் இந்திய நம்ம திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அதே போல இன்னொரு கருத்து சொன்னீங்க, அதிமுக ரொம்ப கடும் போட்டியை சந்திக்கும்னு சொல்றாங்களே. ஏற்கனவே திமுக தோற்ற தொகுதி, திமுக கூட்டணியில காங்கிரஸ் தோற்ற ஒரு தொகுதி, ஓபிஎஸ் சொந்த ஊரு, டிடிவியே கண்டெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுற இடம், ஏடிஎம்கே அங்க எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு பாருங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் அங்க வேகம் காட்ட வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல நீங்க ஒரு வேட்பாளர், அங்க எப்படி சார் உங்களுக்கு கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்றீங்களா? எனக்கு இப்போ போட்டி எனக்கு கடுமையான போட்டி இல்லை. நான் கேட்குற அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தில் தான் பிறந்து வளர்ந்தார். 3 முறை தேனி மாவட்டத்திலிருந்து தான் முதலமைச்சரானார். 15 வருஷம் அமைச்சராக இருந்தார். அவர் தொண்டர்களின் பலத்தை நிர்வகிக்கணும்னு சொன்னால் சரியான தொகுதி தேனி பார்லிமெண்ட். ஏன் இங்கே விட்டுட்டு ராமநாதபுரத்துக்கு போகணும்? அச்சத்தின் காரணம் என்ன? ஒன்று. ரெண்டாவது, அமமுக வாங்கியிருக்கு. அமமுக வாங்கினதின் பின்னணி என்ன? அமமுக நான் தான் அதிமுகன்றீங்க, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் நான் தான் அதிமுகன்றீங்க, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுகன்றாரு. யார்கிட்ட அதிமுக இருக்கு? ஏன் தினகரனு ஓ பன்னீர்செல்வமும் சண்டை பிடிச்சிங்க? ஏன் இப்போ மீண்டும் சேர்ந்தீங்க? ஏன் மீண்டும் பிரிஞ்சிங்க? தினகரனுக்கு 2 சீட்டு, ஓ பன்னீர்செல்வத்துக்கு சீட்டே இல்லை. இது என்ன லாஜிக்கு? எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க சார்? ஜிகே வாசனுக்கு 3 சீட்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 சீட்டு. அவங்க வலிமையை பொறுத்தா சார் ஒரு கூட்டணியில இடங்கள் தீர்மானமாகும். 20 இடத்துல நிக்கிற அளவுக்கு பிஜேபி வலிமையா இருக்கு. அந்த வலிமையை விட பாதி தான் பாமகவுக்கான வலிமைன்னு 10 சீட் அவங்களுக்கு, பாமகவோட 3ல் 1 பங்கு வலிமைன்னு தமாகவுக்கு. ரைட்டு, ஒத்துக்கிட்டீங்களா? வலிமை இருக்கிறவனுக்கு தான் சீட்டு. அப்போ தினகரனுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு வலிமை இல்லைன்றத பிஜேபி சொல்லுதா? கரெக்டான பாயிண்ட் தானே? வலிமை இல்லைன்னு தானே பிஜேபி சொல்லுது. உங்களுக்கு வலிமை இல்லை, இந்த சீட்டே அதிகம், இதில் நின்றா நில்லுங்க, இல்லாட்டி போங்க. இவ்வளவு ஒரு ரோசம் இல்லாமல் ஒரு கூட்டணியில் சேர்ந்து, அது தினகரனை நினைக்கும் போது எனக்கு இன்னும் வருத்தச்சலாக இருக்குது. நாங்கள் 18 பேர் இவரை நம்பி பழனிசாமி அரசு ஊழல் பண்ணது, இந்த அதிமுக அரசு இருக்கக்கூடாதுன்னு 18 எம்எல்ஏக்கள் பதவி இழந்தோம். அப்போ சொன்னார் தினகரன், ஏன் உயிரே போனாலும் பிஜேபியோட போக மாட்டேன், பிஜேபி தப்பித்தவர் கூட இன்னும் 30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஆள முடியாது சொன்னவர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன். இப்போ எந்த மூத்த வச்சுக்கிட்டு ஒரு சீட்டுக்கு கெஞ்சி போய் பிஜேபி காலில் விழுந்தாரு? எந்த மூஞ்சியில் சொன்னார்? எந்த நம்பிக்கையில் சொன்னார்? இப்போ போய் பிஜேபியோட சேர்ந்து பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாரு. இதை எப்படி மக்கள் நம்புவாங்க? ஆகையினால தான் சொல்கிறேன், இவங்க கூட்டணிக்குள்ள பலம் இல்லை, மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை. இன்னைக்கு உள்ள நிலைமை, திமுக எல்லா தொகுதியிலும் வெற்றி வரப்போகுது. 2வது இடத்துல ஓட்டு சதவீதம் பிஜேபி கூட்டணி வாங்குதா, அதிமுக கூட்டணி வாங்கன்றதே இப்போ பேச்சு. வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ இல்லை. வேட்பாளர் தேர்வை வச்சு பார்க்கும்போது நீங்கள் குணா சொன்ன பிரகாரம் அது உண்மை. நீங்க என்ன நீங்க எதிரிகளை குறைச்சு மதிப்பிடுறீங்களா? இன்னைக்கு இதே கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, எங்களை விட பெரிய கட்சின்னு யார் சொல்றதையும் நம்பாதீங்க, எங்களோட வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், அது தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கும் தெரியும். களத்துல
வலிமையான தொண்டர் பலத்தை மக்கள் செல்வாக்க கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதிமுக. இதை வந்து திட்டமிட்டு ஏடிஎம்கேவுக்கு 2வது இடம், ஏடிஎம்கேவோட பிஜேபி பெருசுன்னு ஊடகங்களில் சித்தரிக்கிறீங்க. இதை பொய்ன்னு நாங்கள் நிரூபிப்போம் சவால் விடுறாரு. சொல்லட்டும் சார், நீங்கள் தானே சார் இந்த தலைப்பே கொடுக்குறீங்க. வலுவான வேட்பாளரை நிப்பாட்டலை ஏடிஎம்கே சொன்னது நீங்கள் தானே. ஏன் சொல்றீங்க? மக்கள் சொல்றது வலிமையானவர் அவர் சொல்றாரு. கட்சியில இளைஞர்களை நாங்க தேடி பிடிச்சு நிறுத்துறோம், அவங்க எல்லாம் வலிமையானவர்கள், அவங்க கண்ணுக்கு புதுசா தெரியறதுனால. அதான் ஜூன் 1ஆம் தேதி ரிசல்ட் வரும்ல, நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட். பாண்டிச்சேரி உட்பட 40 திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஜூன் 4ஆம் தேதி. நீங்க ஏன் சார் பிஜேபியை பெரிய லெவல்ல எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறீங்க? உங்களுக்கு எதிரி வந்து உங்களுக்கு வீக்கான பிளேயரா இருக்கணுங்கிறதுக்காண்டியா? நீங்க வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கம்பாரிசன் பண்ணி இது அதிமுக பிஜேபி சொல்லுவது என் நோக்கமே. நீ உங்களுக்கு வந்து பிஜேபி போல ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும், அதன் மூலம் வந்து மோடியினுடைய எதிர்ப்பலை போல அதிமுக வீழ்த்தடிக்கணும்னு உங்களுடைய எண்ணம். அது இன்னைக்கு கள நிலவரம் அப்படி இல்லை. நீங்க கடந்த கால கூட்டணியில் இருக்கும்போது வேணா சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு கள நிலவரம் எப்ப பிஜேபி கூட்டணியில் அதிமுக விலகுச்சோ அன்னிலே அந்த கள நிலவரமே மாறிடுச்சு. இல்ல அது ஒண்ணு இல்ல. ஒரு நிமிஷம் தங்கத்தை பிடிச்சிடலாம் போகணும்னா. அதிமுக இல்ல குணா சார், அதிமுக பெரிய கட்சின்றீங்க, எங்ககிட்ட தொண்டர் பலம் இருக்குன்றீங்க. ஏன் சார் இவ்வளவு நாளா கூட்டணி அமைக்க முடியல? தனிச்சு போட்டி வெற்றி பெற்ற கட்சி சார், அது அதுக்கு தேவை கூட இல்லையா? ஒரு நிமிஷம் சார் பொறுங்க சார், பொறுங்க சார், மழுப்பி பேசாதீங்க, உண்மையை பேசுங்க. உங்களை நம்பி எந்த கட்சியும் வர தயாரா இல்லை. தேமுதிகவுக்கு இன்னைக்கு 3 சீட்டு கொடுத்துருக்கீங்க. என்ன பின்னணி என்ன அதுக்கு? 5 சீட்டு சார் சொல்லுங்க. தேமுதிகவுக்கு 5 சீட்டு 5 சீட்டு 5 சீட்டு கொடுத்துருக்கீங்க. என்ன பின்னணி என்ன? அது கொடுத்ததின் மர்மம் என்ன? அவங்க 14 சீட்டு கேட்டாங்க. காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்தீங்களா? உங்க கட்சியினுடைய பலமே உங்களுக்கு தெரியல. ஆயினாலதான் பிஜேபி வந்து உங்களுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்து தாமரை சின்னத்தை அவங்கள நிக்க வச்சு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து பிஜேபி தாமரையில வாங்கியிருக்கு. எங்களை காட்டி அதிமுக குறைச்சு வாங்குச்சுன்றத ப்ரூவ் பண்றதுக்கு அந்த நாடாளுமன்ற எதுக்கு சார் வெறும் 20 சீட்ல நிக்குது? அது சொல்லுங்க சார். எதுக்கு வெறும் 20 சீட்ல நிக்குது? 30 சீட்ல நிக்க வேண்டியதானே? 21 சீட்ல நிக்கிறோமே. 21 இடம் கொள்கை கூட்டணி, நாடின் நலந்த சார்ந்த கூட்டணி, உரிமைகளுக்காக போராடுற கூட்டணி, பதவிக்காக கூட்டணி வைக்கல, சீட்டுக்காக கூட்டணி வைக்கல. எல்லா தலைவர்களுமே மதிமுகவிலிருந்து அண்ணன் தொல் திருமாவளவனிலிருந்து பூராமே பொது உடைமைவாதிகள். நாட்டின் நலன் கருதி பிஜேபி பாசிச அரசு நாட்டில் வரக்கூடாதுன்ற ஒரே குறிக்கோளோட எங்களுக்கு சீட்டு தேவையில்லை, வெற்றி பெறணும், பிஜேபி வீழணும்ன்ற ஒரு உன்னதமான குறிக்கோள்ல அண்ணன் தளபதி தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்காங்க. பயந்து கூட்டணி அமைக்கல, பொதுவாக மக்கள் நலன் கருதி அமைத்த கூட்டணி திமுக கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெற்றியை பெறுவோம். நன்றி நன்றி தங்கம், உங்க நேரத்துக்கு நன்றி. திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்க பார்வை. இது 2வது இடத்துக்கான போட்டி தான். ஆக்சுவலாக தோற்று போன அணி பிளவுபட்டிருக்குது. இதில் நிறைய வேடிக்கைகள் வினோதங்கள்லாம் நடந்திருக்குது. 3வது இடத்துல அந்த அணியிலே 5 சீட்டு மட்டுமே போட்டியிட்ட கட்சி, 2வது இடத்துல அந்த அணியில் இருந்த கட்சிக்கு அவங்க 10 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு அதிசயமா சொல்லுங்க சார். அடுத்தபடியா அந்த கட்சியில் புரியும்படியா சொல்லுங்க, இதை கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுங்க. பாஜக 2019 அதிமுக பாஜக கூட்டணியில் 5 சீட்டு தான் போட்டியிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாப்புல. தூத்துக்குடியை தான் அன்றைக்கி இருந்த மாநில தலைவர் தமிழிசைக்கே கொடுத்தாப்புல. அந்த அணியில் 7+1 இடங்களை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது. நம்பர் 1 இடத்துல 20க்கு மேற்பட்ட சீட்டுகளை ஜவஹர் அலியோட அதிமுக போட்டியிட்டாங்க. இன்றைக்கி அதிமுக பாஜக பிரிஞ்ச நிலையில் பாஜக 20 இடங்களில் போட்டியிடுறாங்க. பாஜகவோட அதிக இடங்களில் போட்டியிட்ட பாமக பாஜகவுக்கு மைனர் பார்ட்னராட்டு 10 இடங்களில் போட்டிடுறாங்க. அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆதரவு வளையம் உள்ள இடங்களில் போட்டியிடுறாங்க. இது ஒரு நிகழ்வு. அடுத்து கடந்த முறை ரெட்டேலியில் போட்டியிட்ட ஏசி சண்முகமும் ரெட்டேலியில் போட்டியிட்ட ஜி.கே. வாசனும் இந்த முறை பாஜக கூட்டணியில் மோடி பிரதமருங்கிற அணியில் போட்டிடுறாங்க. அப்கோர்ஸ்
அவங்கள நம்பிக்கை மோடி 3வது முறையும் பிரதமராக வருவாருங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். எனிவே ரெட்டலையோட இந்த இதில் வந்து நமக்கு போட்டியிடதில் எந்த பெரிய நஷ்டமும் இல்லைங்கிற. சரி, ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போகலாம் சார். இது நம்ம பல முறை நம்ம பேசியிருக்கோம், கூட்டணி கணக்க பேசியிருக்கோம். இன்றைக்கி 3 கட்சியோட வேட்பாளர் பட்டியல் இருக்குது. திமுகவோட வேட்பாளர் பட்டியல் இருக்குது, அதிமுகவோட பட்டியல் இருக்குது, பிஜேபி அண்ட் பிஎம்கே பட்டியல் இருக்குது. இதில் வந்து திமுகவில் வழக்கத்துக்கு மாறாக நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. 11 பேரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நேச்சுரல். ஏடிஎம்கேல ஜெயவர்தன் ஒரு நோன் நேம், அதுக்கு அடுத்து சரவணன் மதுரையில் ஒரு பிரபலமான முகம், நாகர்கோயிலில் அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அந்த வேட்பாளர் அந்த பகுதியில் அறிமுகமானவர் அப்படின்றது ஒரு கோணம். ரொம்ப பரிச்சயமான ரொம்ப ரொம்ப அடுத்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ 3 முறை எம்எல்ஏவாக இருந்த குமரகுரு கள்ளக்குறிச்சியில் நிற்கிறார். மீதி எல்லோருமே பெரும்பாலும் ரிலேட்டிவ்லி நியூ ஃபேஸஸ் தான். இது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை தருமா? நிறைய பிஜேபி காரங்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்களே, அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காலகட்டங்களில் ஜெயலலிதா கட்சிக்குள்ளேயே பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை விடுவாப்பில். செல்வ கணபதியை சேலத்தில் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு எதிராக விட்டாங்க, திருநெல்வேலியில் பிஎஸ் பாண்டியனை விட்டாங்க, கரூரில் சின்னசாமியை விட்டாங்கன்னா பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை விடுவாங்க. இப்போ அவங்க வந்து பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை விடுறது குமரகுரு 3 தடவை எம்எல்ஏ இருந்தது, அவர் ஒரு முக்கியமான கேண்டிடேட் தான். மற்றபடி அவங்க கட்சிக்கு வந்த நியூ கமர்ஸ் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் என்ன செய்வாங்கன்னா ஒரு எலெக்ஷனில் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. குறிப்பாக தலித் எழின்மலை 1999ஆம் ஆண்டு வந்தார், அதிமுகவுக்காக வட தமிழகத்தில் பெரிய அளவில் ஒர்க் பண்ணார். அவங்களுக்கு 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலோடு நடந்த திருச்சி இடைத்தேர்தலில் மக்களவை இடங்கள் கொடுத்தாங்க. பொதுவாக யார் கட்சியில் வந்தாலும் தன் கட்சியில் என்ன ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு தேர்தலை பார்த்து கொண்டு அடுத்த தேர்தலில் கொடுக்கறது தான் ஜெயலலிதா அம்மையாரோட வழக்கம். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பு வந்தவர்களிலே பலருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்கோர்ஸ் எங்கள் ஊரில் சேர்ந்த பசலியான் அவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அடுத்தபடியாக மதுரை சரவணன் அவரும் ஏற்கனவே அவருக்குன்னு ஒரு கிளவுட் இருக்குன்னு நிரூபித்தவர். என்றாலும் கூட ஜெயலலிதா பாணியிலிருந்து மாறுபட்டு இவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதிமுகவில் பிரமுகர்கள் தங்களுக்கு சீட்டு வேணும் என்று கேட்பது இந்த எலெக்ஷனில் மிக குறைவாக இருக்கிறது. சீட்டுக்கு உண்மையிலே போட்டிங்கிறது வந்து அதிமுகவுக்குள்ளே வந்து பெரிய அளவில் இல்லை. அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் அவங்க கேண்டிடேட்டை விட்டுருக்காங்கிறது தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அதற்கு காரணம் சேர்ந்து நின்னே தோற்றவர்கள் தனியாக நின்று திமுக அணி வந்து இன்டாக்டாக இருக்கிறாங்க. அதில் அந்த அணியில் நீங்கள் அதை சொல்கிறீங்க. பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிஜேபி 10 பேர் தான் இருக்காங்க 24. மீதி வந்து வேறு கட்சியிலிருந்து போனவங்க. கேபி ராமலிங்கம் திமுகலேருந்து போனவர், நரசிம்மன் கிருஷ்ணகிரிக்கு போட்டிருக்கிறவர் காங்கிரஸ்லேருந்து போனவர், பால் கனகராஜ் ஒரிஜினல் திமுகவில் முன்னாடி இருந்தார், அப்புறம் தனியாக கட்சி நடத்தினவர், ராதிகா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க திமுக அதிமுக சமத்துவ கட்சி, இப்போ முந்தா நாள் பிஜேபி, கார்த்தியாயினி அவங்கள கொண்டு சிதம்பரத்தில் நிறுத்துகிறாங்க, அவங்க ஏடிஎம்கேவோட மேயர் கேண்டிடேட் வெள்ளூர், நீங்கள் செந்தில்நாதன் கரூர் கேண்டிடேட்டு ஃபார்மர் ஏடிஎம்கே, கார்த்தியாயினி ஃபார்மர் ஏடிஎம்கே, நீங்கள் கேபி ராமலிங்கம் மாதிரி இதில் இருக்கிற லிஸ்ட்டில் பெரும்பாலானவர்கள் வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க, ஒரிஜினல் பிஜேபியோட வெளியிலிருந்து வந்தவங்க அதிகமாக இருக்காங்க. ஒரிஜினல் பிஜேபியில் எம்பி டிக்கெட்டுக்கு 1, 2, 3, 4 பேருக்கு மேலே தேர மாட்டாங்களாங்க. அதனால இப்படி தான் பண்ண முடியும். 2009 எல்லா தொகுதியிலையுமே கேண்டிடேட் விட முடியலையே. இது ஒன்றும் பிஜேபி ஸ்ட்ராட்டஜியில் மோசம் இல்லை. அவங்க ஹரியானாவிலையும் இப்படி தான் பண்ணாங்க. சார் ஏடிஎம்கேக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க, ஏடிஎம்கேல ஒரு நியாயம் சொல்றீங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க பிஜேபி இல்லன்றாரு. ஏடிஎம்கேல இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் பிஜேபில இல்லன்றாரு. ரகுக்கு பதில எடுத்துடுங்க. கரெக்ட்டா உங்களுக்கு ரகு பதில் சொன்னாரு. சார் நீங்க பக்கத்துல இருக்கனால அவரு ஒரு வரியில சொல்றேன். பிஜேபில ஆள் இல்ல, ஏடிஎம்கேல கொடுத்துருவாங்களோன்னு பயப்படுறாங்க. இது 2 தான் இருக்குது. ஏடிஎம்கேல ஆள் இருக்கு, நிக்க முன் வரல. தோத்துறோம்ங்கற பயம் இல்ல. 6 ஒன்றிய செயலாளர்களுக்கு அம்மா வாய்ப்பு கொடுத்து எம்பி ஆக்குனாங்க. 6 ஒன்றிய செயலாளர்கள் இருந்தவங்க 6 பேர் எம்பி இருக்காங்க. அதே நிலை தான் இன்றைக்கு ஒன்றிய செயலாளர்கள் சார்பு இயக்கத்தினுடைய இது அவங்கள புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதுதான் அதிமுகவுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த வேட்பாளருடைய தேர்வு. திரு ரவீந்திரன், உங்க பேச்சு தடப்பட்டுருச்சு. இல்லை, இதே ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி வந்து மற்ற காங்கிரஸில் இருந்த ஆட்களை எடுத்து ஹரியானா, அஸ்ஸாம், இங்கே ஹேமந்திர பிஸ்வா சர்மா சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதவர், அவர் தான் இப்போ அஸ்ஸாமில் சிஎம்மாக இருக்கிறாரு. ராவ் இந்தர் சிங்
யாதவ், அவர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இந்தியா முழுக்க அதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கனாலே பிஜேபியோட அசல் பிஜேபிக்காரங்க, அசல் ஆர்எஸ்எஸ்காரங்க, மொத்த எம்எல்ஏ, மொத்த எம்பி லிஸ்ட் எடுத்தோம்னா பாதிக்கு பாதி அல்லது பாதிக்கு மேல வேற கட்சியிலிருந்து வந்தவங்களா இருக்கும். அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வின்னட் எனி காஸ்ட்ங்கிற ஸ்ட்ராட்டஜியில் அவங்க போனாங்க. இங்கே வின்னட் எனி காஸ்ட்னு நான் சொல்ல வரல. இங்கே ப்ரூவ் பண்ணுங்க, திமுகவுக்கு நம்ம மாற்றுன்னு ப்ரூவ் பண்ணுங்க. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு நாம தான் மாற்றுன்னு ஒரு வேக்கம் விழும்போது ப்ரூவ் பண்ண மாதிரி இங்கே ப்ரூவ் பண்ணதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நான் டால் கிளைம் எல்லாம் வைக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். பட் ப்ராக்டிக்கலாக அவங்க இதுவரை தனியாக சந்தித்த எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனை பவர்ஃபுல்லாக சந்திக்கிறாங்க. 2009 கேண்டிடேட் கிடையாது. 14 ஓரளவு விஜயகாந்த் வைகோலாம் இருந்தனால மேக்கப் பண்ணாங்க. இப்போ அவங்க இல்லாத சூழ்நிலையில் கூட மேக்கப் பண்ணி அவங்க பெரிய அளவில் கேண்டிடேட் போட்டிருக்காங்கன்னா பாஜகவுக்கு கேரியரில் இது ரொம்ப பெட்டராக தான் இருக்காங்க. குணா, நீங்கள் பாஜகவோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்தபடியாக ஜவஹர் அலி சொன்னார் மோடி மைனஸ்ன்னாரு. ஓகே, அது அவங்க கருத்து. அது 24 தான் முடிவு பண்ணும். மோடியை விடவும் அவங்க மோடிங்கிற இதோடையும் கீழே போகிறாங்களா மேலே வராங்களாங்கிறது 24 தெரியும். அதே வேளையில் பாஜகவுக்கும் அதிமுக மைனஸ் தான். 2004 0 சீட்டு, 2019 0 சீட்டு, 2000 சார் பாரதிய ஜனதா கட்சி அப்போ இருந்துச்சு. அதைத்தான் நான் சொல்கிறேன். டேட்டா கரெக்ட் தான் ஜவஹர் அலி, நான் தவறாக சொல்ல மாட்டேன். உங்கள் பாயிண்ட்டை நான் மறுத்து சொல்லலை. உங்கள் பாயிண்ட்டுக்கு உட்பட்டு தான் நாளைக்கு என்னன்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே ஓகே. அதே வேளையில் 2014 5.5% வாக்குகளும் ஒரு இடமும் பெற்றாங்க. அதை விட பெற்றா அண்ணாமலை தலைமையில் இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ணக்கு தான் நிற்கிறாங்க. மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், ஜெயலலிதா தலைமையிலும் பாஜக 0 தான், 2019 பாஜக 0 தான். அதனால அதிமுகவால் பாஜக அங்கே பெரிய லாபம் அடைஞ்சிட்டு மோடியால் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லும்போது 2 பேர் கதையும் அதுதான் ஜவஹர் அலி. அது உண்மை சார். 2019 மிகப்பெரிய தோல்வி கிடைச்சதற்கு வாக்கு வித்தியாசம் பெரிய அளவில் இருந்ததுக்கு மோடியின் மீது எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட இருந்தது. அதன் விளைவு தான் மிகப்பெரிய தோல்வி. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேலூரில் நடந்த தேர்தலில் பிஜேபியை ஓரம் கட்டிட்டு அப்படி நிக்க வச்சோம். அதன் பிறகு பாருங்க வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக எங்களுடைய பொதுச்செயலாளர் முன்னிறுத்தி தேர்தலை கண்டோம். அப்போ ஒரு மாபெரும் வெற்றி தான் கிடைச்சது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸுக்கு பிறகு கூட. அதனால மோடி என்பது தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாதகமாக தான் இருக்குது. விக்கிரவாண்டி நாங்குநேரி தவிர 95% இடத்துல மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமியில் நீங்கள் தோல்வி தான் அடைஞ்சிருக்கீங்க. ஜெயலலிதா இருந்த ரெட்டவில் வேற, எம்ஜிஆர் இருந்த ரெட்டவில் வேற, எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற ரெட்டவில் விக்கிரவாண்டி நாங்குநேரி தவிர முழுக்க தோல்வியில் இருக்கக்கூடிய ரெட்டலை தான். நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கு 2024 ரிசல்ட் வரட்டு. மோடி நீங்கள் உங்கள் தலைமையில் எடுத்த 0 சீட்டு 3.25% வாக்கை விட கண்டிப்பாக 2 மடங்கு அதிக வாக்கு எடுப்பாரு. நீங்க எவ்வளவு வாக்கு எடுக்க போறீங்கிறது நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம். அதிமுக பாஜக சொல்றாங்க, பாஜக அதிமுக எதிர்க்கிறத சொல்றாங்க. மோடி அதிமுக எடுத்து பேச மாட்டாரு, எடப்பாடி திட்டி பேச மாட்டாரு, எடப்பாடி மோடி திட்டி பேச மாட்டாருங்கிறது பகிரமா இருக்குது. அதை பத்தி பேசுங்க. ஒரு வார்த்தை மோடி ஒரு வார்த்தை எடப்பாடி பத்தி அதிமுக பத்தி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பாராட்டுறாரு சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா பாராட்டுறாரு. எடப்பாடியை கூட பாராட்டுவாருங்க. அவர் திமுக மட்டும் தான் விமர்சனம் பேசுறாருங்கிறது இவங்க 2 பேருக்கு நான் சொல்லி வரேன். காரணம் என்னன்னா எதிர்ப்பு குரலை எதிர்த்து பேசுறோம்ல. உங்களுக்கு தான் அண்ணாமலை திரு சரவணன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறோம் பல விஷயங்களை. முதலமைச்சருடைய பிளாங்க் பெண்களுக்கான திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்றது ஒரு கோணத்தை அவருடைய பரப்புரையில முன்வைக்கிறார். 2வது பாஜக அரசின் மீதான விமர்சனம். 3வது அதிமுக மேல ஒரு மைல்டா விமர்சனம். கடந்த காலத்தில் நீங்க இருண்ட காலம் நீங்க பிஜேபியோட சமரசமானீங்க, இப்போ கூட்டணின்றதே ஒரு நாடகம்னு முறிவை நாடகமாக விமர்சிக்கிறார். அடுத்து நாங்கள் வந்தால் என்ன செய்வோன்ற ஒரு கோணத்தில் போகிறார். இங்கே பேசின சில கூறுகளை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா திரு ரகு சொல்கிறது பெருசாக கிரவுண்டில் சேஞ்ச் இல்லை, இதே சூழல் தான் 30 நாட்கள் கழித்தும் இருக்கும் அப்படின்ற ஒரு கோணம். இன்னொன்று பிஜேபி அவங்களுடைய வேட்பாளர்களை பற்றின ஒரு விவாதம் போச்சு. அதில் உங்கள் கருத்து என்ன? டிஎம்கே அதிமுகவை மட்டுப்படுத்தி பிஜேபியை பற்றியே பேசி பிஜேபியை வளர்க்குறீங்க அப்படின்றது ஜவஹர் அலி சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு.
அற்புதமான உரையை வந்து நடத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அதில் வந்து தெளிவாக வந்து பல கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறார். நீங்கள் சொன்னது போல் இந்த அரசு வந்து பெண்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது, எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத சொல்லி முன்வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா பாஜக எப்படி வந்து தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது என்பதையும் தெளிவாக வந்து உணர்த்தி இருக்கிறார். இப்போ என்னன்னா நீங்கள் வந்து பாஜகவை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஜகவிற்கும் அதுக்கு தான் பதில் வந்து தலைவரே சொல்லிட்டாரு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம், இது வரைக்கும் என்ன வித்தியாசம்? கடந்த 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்தாங்க. 5 வருடங்களாக பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டத்திற்கும் ஆதரவு கொடுத்தது யார் அப்படின்னா அதிமுக. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு எங்களுக்கும் பாஜகவுக்கும் சண்டைங்க, ஆனால் நீங்கள் எங்களையும் திட்டுங்கன்னா ஒருத்தரை திட்டினா போதும், பாஜக தான் அதிமுக, அதிமுக தான் பாஜக இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை. ஏன்னா பாஜகவை அவர்கள் விமர்சிக்க தயங்குகிறார்கள். இப்போது ஒரு எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கேம் வந்துச்சு. இதில் எல்லாருமே வந்து ஒரு ஆழமான கருத்துக்களை பாஜகவிற்கு எதிராக ஒரு அழுத்தமான கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள், எதிரான கருத்துக்கள். அதிமுக என்ன சொல்லியிருக்கு பாஜகவிற்கு எதிராக? இப்போ இன்னைக்கு வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு எதிராக வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதே போல் எவ்வளவோ ஊழல்கள் இருக்குது, சிஏஜி ஃப்ளாக் பண்ணியிருக்கு ஊழல் இதெல்லாம், அதற்கு எதிராக அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ நாங்கள் வந்து பாஜகவை விமர்சிக்க மாட்டோம், பாஜகவை சும்மா பேரளவுக்கு நாங்கள் வந்து எதிர்த்து விட்டு அப்புறம் நீங்கள் எங்களை சொல்லவில்லைன்னா நீங்கள் தான் இப்போ இந்த நிலைமை இன்னைக்கு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் இரண்டாவதாக வரப்போகிறார்கள்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? திமுகவை காரணம்? இதுக்கு அதிமுக தான் காரணம். எங்கே வந்து அவங்க கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து பாஜக வந்து அமலாக்கத்துறையின் மூலமாக முடக்கி விடுமோ, முன்னாள் அமைச்சர்களை கைது செய்து விடுமோ என்ற பயத்தில் பாஜக அவர்கள் லாவணி பாடினார்கள். அந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்திற்கான பலன்தான் இன்று வந்து அதிமுக வந்து ஒரு பேசு பொருளாக கூட இல்லாமல் இருக்கிறது. அருமையா சொன்னாரு அண்ணன். ஒரு இடத்துல ஊடக வலிமை பிஜேபிக்கு இருக்கு, சமூக வலைதளங்களை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க, பணம் அவங்கள்ட்ட இருக்கு, எல்லா ஊடகங்களும் இந்தியா முழுக்க இருக்கிற ஊடகங்களை வந்து உழைக்கிறாங்க. நாங்கள் எங்களை திட்டி தான் எழுதுறாங்களே தவிர நாங்கள் பேசுகிறத காட்ட மாட்டுறாங்கன்னு திரு எடப்பாடி பழனிசாமி வேதனைப்படுறாரு. ஊடகங்கள் வந்து எங்களை பிளாக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய நெருக்கடி வருது இல்லை? எல்லாரும் அதை தாண்டி தானே வந்திருக்கோம். இப்போ இது ஏதோ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இல்லையே. இதில் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து புடம் போட்ட தங்கமாக வெளியில் வரணும் அப்படின்னா இதையெல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். உங்களுக்கு எல்லாமே வந்து பிளாட்டரில் எடுத்து ஒரு வெள்ளி தட்டில் எடுத்து வச்சு இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரா, இந்தாங்க இவ்வளோ இது வச்சுக்கோங்க, இவ்வளோ ஸ்க்ரீன் டைம் வச்சுக்கோங்க, இவ்வளோ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லுவாங்களா? யூ ஷுட் ஏர்ன் இட். அதை செய்கிறார்களா அதிமுக அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த இதில் வந்து நம்மளுடைய அதிமுகவில் சேர்ந்தவர்கள் வந்து நீங்கள் இந்த கருத்தை சொல்லும்போது ஒரு நொடி ஜவஹர் குறுக்கிட விரும்புகிறாரு. இல்லை அவரு நாங்கள் வந்து பிஜேபி கூட ஆட்சியில் வந்து கூட்டணியாக இருந்தோம் தவிர ஆட்சியில் அங்கம் வகிக்கலை. ஆனால் அப்படி இருந்து கூட நாங்கள் வந்து உயர்ஜாதி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், அணை பாதுகாப்பு மசோதாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டை மூடியும் போது மத்திய அரசாங்கம் மூடக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், நீட்டுக்கான எதிர்ப்பாக இருக்கட்டும், காவிரியில் 25 நாள் பாராளுமன்றத்தை முடக்கியதாக இருக்கட்டும், எதிர்ப்பு நிலையில் இருந்தோம். ஆனா நீங்க நம்ம சகோதரர் சொன்னாரு தேர்தல் பத்திரத்தை பத்தி 509 கோடிய நீங்க ஒரு லாட்டரி ஏஜென்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு சூதாட்டத்துக்கு தடை விதிப்போன்னு சொல்லிருக்கீங்களா? தவறான தகவல், பொய் சொல்லக்கூடாது. 509 கோடி ரூபாய் அவர்கள் மாற்றினாங்க. இது வந்து சிஏ சட்டத்து மாதிரி நீங்க நோன்பு காலம் பொய் சொல்லுங்க. இப்ப ரிகார்ட்ல மத நம்பிக்கை வச்சு அவரை அழிக்கிறீங்க. 509 கோடி வாங்கிருக்காங்க. 509 கோடி வாங்கிருக்கீங்க. சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தது அதிமுக. சார் நீங்க வந்து இருக்கும்போது அதான் நான் சொல்றேன், நோன்பு காலத்துல அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதிமுக சார், நீங்க ரொம்ப கிளவரா கிளவராலாம் நான் பண்ணல. நீங்க போய் பேசுறீங்க. 509 கோடி ரூபாய் நீங்க மார்டின் கிட்ட தேர்தல் நிதியாக திமுக வாங்கியிருக்கா இல்லையா? இல்ல ஒரே பதில் சொல்றேன் சார். இந்த அந்த ஃபியூச்சர் கேமிங் என்ற நிறுவனத்திடம் திமுக வாங்கியதுன்னு சொல்லி திமுக தான் சார் போய் டிக்ளேர் பண்ணிச்சு எலக்டோரல் பாண்ட்ஸ். இதில் தேர்தல் கமிஷனில் அஃபிடவிட்டை தாக்கல் செய்தது. அஃபிடவிட்டை தாக்கல் செய்யாதது யார்? பாஜக. அதை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்பினீங்களான்றதான் முக்கியமான கேள்வி. 8250 கோடி ரூபாய் ஊழல் வாங்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏன் கம்முன்னு இருக்கீங்க? பயமா? அமலாக்கத்துறை நேற்று ரெய்டு போயிருக்காங்க.
இதை பற்றி ஏதாவது பேச்சு எழுந்தால் இப்போ பாஜகவை வந்து பாஜக ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி, இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஊழலை வந்து யாருமே செய்ததில்லை, மிரட்டி பணம் யாருமே பறிக்கவில்லை, அப்படி மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து நீங்க வந்து சாமரம் வீசி கொண்டிருப்பீர்கள். இங்க வந்து திமுக மேல விமர்சனம் செய்யுங்க. 509 கோடின்னு சொல்லக்கூடிய அந்த வாய் பாஜகவை நோக்கி அவர்கள் 8250 கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறார்கள் சொல்ல மறுக்கிறதே. இதனால் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்க தான் இரலவென்ட்டா போயிட்டு இருக்கீங்க. இதற்கு காரணம் உங்களுடைய நடவடிக்கைகள் தான். அதிமுகவுக்கு இப்படி இடி ரெய்டு வந்துரும், அந்த ரெய்டு வந்துரும், இன்கம் ரெய்டு ஒரு பயம் இருந்திருந்தோன்னு வைங்க, பிஜேபி கூட்டணியில இருந்து வந்திருக்கே மாட்டோம். இன்றைக்கு கூட்டணி வந்து ஸ்ட்ராங் அமைச்சு வந்து தேர்தல் கலந்தப்படும். ஆனால் பிஜேபி வந்து இந்த நாட்டை சுரண்டக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டை சுரண்ட கட்சி திமுக என்று சொல்றோம். அதனால ரெண்டு பேரையும் எதிர்க்கிறோம், ரெண்டு பேரையும் எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் தேர்தல் கலந்துறோம். நாங்க பயப்பட்டோம்னா இந்த கலந்து எவ்வளவு அச்சுறுத்தல் வந்து சார், எவ்வளவு மிரட்டல் வந்து தெரியுமா? கூட்டணியுடைய சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி கோழைகளுடைய மாலை விழுறது இல்ல. ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த நெருக்கடியில சந்திக்கும் ரூபாய் சொல்வீங்களா? அத சொல்றோம். சொல்லுங்க. 8250 கோடி ரூபாய் பொதுச் செயலாளர் தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கின எல்லா கட்சிகளையும் குற்றம் சாட்டினார். மூலமாக எக்ஸ்ட்ராக்ஷன் ராக்கெட்டை நடத்தி ஜனநாயக அமைப்புகளை வைத்து பணத்தை பிடுங்கி தின்ற கட்சி பாஜக. சொல்லுங்க சார் தைரியமா. நாங்க எல்லா தேர்தல் பத்திரம் மூலம் நீங்க பணம் வாங்கிய எல்லா கட்சிகளையும் நாங்க சொல்லிட்டோம். சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. தேர்தல் பத்திரத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்க. இன்னொரு நாள் எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களை வந்து ஊடகங்கள் புறக்கணிக்குது, சோசியல் மீடியாவை எங்க புறக்கணிக்குதுன்னு சொன்னார்ல, அவருக்கு புறக்கணிப்பு இருக்கலாம். ஆனா திமுகவுக்கு எதிராக அவதூறுகள், பொய் செய்திகள் பரப்புறாங்க. ஊடகங்கள் மொத்தமா என்ன பண்றாங்கன்னா, திமுகவுக்கு எதிரான வன்மமான தலைவர்கள் சொல்லாததை, இளைஞரணி செயலாளர் சொல்லாததை, திமுக தலைவர் சொல்லாததை, அந்த கட்சியின் பிரமுகர்கள் யாரும் சொல்லாத பொய் செய்திகளை ஊடகங்கள் பரப்புதும், சோசியல் மீடியாவில் பொய்களை பரப்புற வேலையை வந்து திட்டமிட்டு பாஜக யாருக்கு எதிராக செய்யுதுன்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக செய்யல, திமுகவுக்கு எதிராக தான் செய்துங்கிறத நான் சொல்ல வந்து. ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து இந்த டிபேட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையிலும் பேசின மொத்த ஆஸ்பெக்டை பார்த்தோம்னா, திமுக வெற்றியை யாரும் கொஸ்டின் பண்ணல, திமுக வந்து முதல் இடத்துல இருக்குது, ரேஸில் முன்னாடி இருக்குது அப்படின்றதும், அது அலையன்ஸோடைய காம்பினேஷனாக இருக்கலாம், ஓட் ஸ்டேரோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், மாநிலத்தில் இருக்கிற அதிகாரமாக இருக்கலாம், இது என்ன காம்பினேஷன் போட்டாலும் திமுகவுக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் சொல்கிற இன்னொரு லைன், ரெண்டாவது இடம் யாருக்கு அப்படின்னு போட்டி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா சர்ப்ரைசஸ் அப்படின்னு ஒன்றுமே இருக்காதா? ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கிறவங்க யாருமே முதல் இடத்துக்கு வரமாட்டாங்களா? இல்லை, அந்த அளவுக்கு பெரிய ஹியூஜ் சர்ப்ரைஸ் இருக்க வாய்ப்பில்லை. திமுகவுக்கு ஸ்ட்ரென்த்து 53 ப்ளஸ் கமலஹாசன் சொல்லும்போது ஒரு 48 ஆகலாம் அல்லது 58 ஆகலாம், ஒரு 5 முன்ன பின்ன வரலாங்கிறது தான் கடந்த கால ஒரு வரலாறுகளில் இருக்குது. 67 கூட 5% வாக்கு தான் டவுன். எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் மக்களவையில் பிரதிபலிக்குமாங்கிறதே முதல்ல கொஸ்டின். மற்றபடி ஆன்டி எஸ்டாப்ளிஷ் ஓட்ஸுங்கிறது ஒரு 5 to 6ன்னு சொல்லும்போது வெரி கம்ஃபர்டபுளாக ஒரு கெமிஸ்ட்ரியோடு இருக்கிறது திமுக அணி. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரியில் ஒரு சர்ப்ரைஸ், தருமபுரியில் ஒரு சர்ப்ரைஸ், கோவையில் ஒரு சர்ப்ரைஸ், இதெல்லாம் பார்க்க முடியாது. தமிழிசை வேற தென் சென்னையில் நிற்கிறாங்க, இதெல்லாம் ஒரு நீலகிரியில் முருகன் நிற்கிறாரு, ஒரு யூனியன் மினிஸ்டர், ஒரு கவர்னர் பதவியே ரிசைன் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. தமிழிசை தென் சென்னையில் நிற்கிறது தான் சர்ப்ரைஸ். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைட் இருக்குங்கிறதுக்காக நாம் பேசிக்கலாம். அதில் வந்து ராமநாதபுரம் சர்ப்ரைஸ் வரலாம், ஒரு தேனியில் வந்தது மாதிரி. அதே மாதிரி சர்ப்ரைஸு கன்னியாகுமரியில் வந்தது, இங்கே தர்மபுரியில் வந்தது. அதே மாதிரி ஒரு போட்டி இருக்குங்கிற ஒரு சுவராசியத்துக்கு ராமநாதபுரத்தை எப்படி சொல்றீங்கன்னு தெரியல, அவருக்கு என்ன சின்னம்னு தெரியல, எங்க போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாருன்னு தெரியல. கம்ப்ளீட்லி டிமாரலைஸ்டு பொசிஷன்ல இருக்கிற ஒரு தாமரைக்கனி அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு வந்து ரொம்ப டிமாரலைஸ் ஆகிருக்கு. சரி, ஒரே ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிக்க போறாரு. எப்படி ஒரு காம்பேட்டிவான பேட்டில் அங்க கொடுக்க முடியும், ஃபைட், ஒரு ஸ்பிரிட்டட் ஃபைட்டை கொடுக்க முடியுமான்றது ஒரு சந்தேகம். ரகுனி ரொம்ப நேரமா கேக்குறீங்க, கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்ல விடுங்க. கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல அனுமதிக்கணும். தாமரைக்கனி துரைமுருகன் அந்த சட்டசபை இதில் ஜெயலலிதாவுக்காக ஈக்காக்க கூட தமிழ்நாட்டில் எதுவும் பண்ணலை. அதை எதிர்த்த ஒரே ஆள் தாமரைக்கனி தான். துரைமுருகன் அந்த கலெக்டரேட் சம்பவம் தெரியும், ஆனால் தாமரைக்கனிக்கு டிக்கெட் கொடுக்கல ஜெயலலிதா.
ரெட்டேலை மீறி தாமரைக்கண்ணி சுயேட்சையாக ஜெயித்தார். மக்கள் நினைச்சாங்க இந்த அம்மாவுக்காக யாருமே மீண்டு கேட்கல, இந்த ஒருத்தர் தான் ஹீரோவாக கேட்டார். அவருக்கே இந்த அம்மா டிக்கெட் கொடுக்கலங்கும் போது மக்கள் வந்து தாமரைக்கண்ணி சுயேட்சையில முடிச்சிடுறேன். நான் உங்கள்ட்ட அதே பாயிண்ட் சம்பந்தமா பெல்ட் வெங்கடாச்சலம் கடைசியா சுயேட்சையா ஒருத்தர் ஜெயிச்சது அப்படின்னு நினைச்சா அப்பாவு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தினகரன். இதெல்லாம் அதிமுக சென்ட்ரிக்கா தான் வரேன். இதெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேसेस. நீங்க தாமரைக்கண்ணியும் ஓ பன்னீர்செல்வம் ஒண்ணா, அவர் வந்து வீக் விக்கெட்டால இருக்காரு. இன்னைக்கு தாராமங்கலத்துல செம்மல ஜெயித்தாரு, எம்ஜிஆர் கரெக்டல தான் ஜெயித்தாரு. அதிமுகவில் ஒரு தலைவராக இருந்ததுனால அதிமுக ஓட்டு அந்த தொகுதியில் அவருக்கு முழுமையா இருந்தா ஒரு கடும் ஃபைட்டை கொடுத்து வெற்றியை நோக்கி போக வாய்ப்பு உண்டு. அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை முழுக்க நிராகரிச்சு ஓட்டு போட்டா வெற்றி பெற்றுவாருன்றீங்க. நீங்க கேட்டதே சர்ப்ரைஸ்ங்கிற வார்த்தையில தான் கேட்டீங்க. அந்த சர்ப்ரைஸ்ங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். அவுட்ரைட்ல உங்க லாஜிக் வந்து ஏடிஎம்கே தொண்டர்களுடைய பெருவாரியானவங்களுடைய ஓட்டை ஓபிஎஸ் பெற்றால், மீறி அபிஷியல் கேண்டிடேட்டை மீறி பெற்றால், இந்த கூட்டணியோட வலிமையெல்லாம் தாண்டி அவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஐயுஎம்எல் நிற்கிறது ஒரே சீட்டு, அதை அவங்களை தோக்கடிச்சு ஓபிஎஸ்ஸால சர்ப்ரைஸ் வின் கொடுக்க முடியும்னு சொல்றீங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் தான் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வெரி பவர்ஃபுல்லாக 60% இருக்கும்போது சிறுலிபுத்தூரில் அதிமுக தாமரைக்கணின்னு ஜெயலலிதாவை மீறியே ஜெயலலிதாவுக்காக மீண்டு கேட்டதுக்கே ஜெயலலிதா நன்றி காட்டலன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி சர்ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்புன்னு தான் சேலம் செம்மலையையும் பெல்ட் வெங்கடாச்சலம் ஆலங்குடியை நான் உங்களுக்கு சைட் பண்ணேன். குணா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நாங்க பிஜேபி எதிர்க்கிறோன்னு ஒரு நிமிஷம் ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு முக்கியமான ஒன்று, தேர்தல் நெருங்குற நேரத்தில் கெஜ்ரிவாலை டெல்லி முதலமைச்சரை கைது செஞ்சிருக்கிறது எப்படிப்பட்ட நடவடிக்கைன்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். இது ஒரு அரசியல் பழிவாங்களா, சட்ட ரீதியான நடவடிக்கையா, தோல்வி பயத்தில் இதை செய்கிறாங்களா அப்படின்ற பல கோணங்களை நேயர்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். அந்த கேள்வி வந்த பிறகு நீங்களும் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்திருப்பது எதை காட்டுகிறது அப்படின்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை கைது செய்கிறாங்க. இரண்டாவது முதலமைச்சர் அப்படின்னு இவரை சொல்லணும். ஏன்னா சிபு சோரன் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியிலிருந்து தப்புவதற்காக ராஜினாமா கடிதத்தை கொடுத்து இன்னொரு ஆட்சியை நிலைநிறுத்திட்டு அதை கைது நடவடிக்கை எதிர்கொண்டார். ஜார்க்கண்டில் நடந்து 1 மாதம் கூட ஆகலை. இப்போது அடுத்த முதலமைச்சர். அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இது என்று 40% நேயர்களும், சட்ட ரீதியான நடவடிக்கை என்று 9% நேயர்களும், பாஜகவினுடைய தோல்வி பயம் காரணமாக இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் 47% நேயர்களும், தேர்தல் ஆதாயத்துக்காக இப்படி பிஜேபி செய்கிறது என்று 4% நேயர்களும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது என்ன மாதிரியான, ஏன்னா நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிற நேரத்தில் தேசிய தேர்தல் இது. ரகு, இதில் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு க்ளீன் இமேஜில் ஒரு ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு முழக்கம் பீக்கில் இருக்கும்போது அரசியலில் ஒரு நட்சத்திரமாக வந்தவர். அவருடைய துணை முதலமைச்சர், அவருடைய ஹெல்த் மினிஸ்டர், எக்கச்சக்கமானவங்களை பல மாதங்களாக 13 மாதமாக டெப்டி சிஎம் உள்ளே இருக்கிறாரு. இன்னொருத்தரும் அதே மாதிரியான நிலைமை. இவர் நான் உள்ளே இருந்து ஆட்சி நடத்தவா, சிறைக்கு போனால் கூட ஆட்சி நடத்தவா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா அது கன்விக்ஷன், தண்டனையில் சிறைக்கு போனாங்க. ஆனால் ஒரு வழக்கில் பதவியில் இருக்கும்போது அரெஸ்ட் ஆகிறது அப்படின்ற ஒன்று கெஜ்ரிவாலுக்கு வந்திருக்கு. அதுவும் கான்டெக்ஸ்ட்டு ஷெட்யூல் அறிவித்து வேட்பாளர்களை அறிவித்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தில் இதை செய்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரகு? பயத்தை காமிக்குது. அதாவது உலகம் முழுக்க இருக்கிற அந்த ஆட்டோகிராட்ஸுக்கு இருக்கிற ஒரு காமன் குவாலிட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்செக்யூரிட்டி. நம்ம வெளியில் பார்த்தா விஸ்வகுரு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ்லாம் இருக்கும். ஆனால் உள் மனசுக்குள்ளார எப்பொழுதுமே ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மேபி அந்த பயத்தை காமிக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய முகாந்திரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டரை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தே ஃபியர் கெஜ்ரிவால்.
அவர் வந்து டெல்லியில் மட்டும்தான் ஜெயிப்பார்னு நினச்சாங்க. பக்கத்தில் பெரிய மாநிலமான பஞ்சாப்லையும் தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. குஜராத்தில் போய் 4 சீட்டு வாங்குறாரு. அவர் வந்து திரு மோடிக்கு ஒரு கிரெடிபிள் ரைவலாக உருவாகிட்டு இருக்கிற பயம் வந்து பிஜேபிக்கு வந்திருக்கு. அதுதான் உண்மை. உண்மையே பிஜேபியை சேர்ந்தவங்க கூட என்னப்பா அது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது பேக் ஃபயர் ஆகுமான்னு பேசுகிற அளவுக்கு ஒரு அரெஸ்ட் இது. மணீஷ் சிசோதியா மாதிரி இன்னும் சார்ஜ் ஷீட் வரல. அவருடைய மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவர் பக்கத்தில் இருந்து கேர் பண்ண முடியல. இதெல்லாம் ரூத்லெஸ், இன்டிஃபென்சிபிள்ங்க. இந்தியாவில் நடந்ததே கிடையாது. அதுதான் வந்து இது ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்குது. நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுக்கு அது வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன்றாங்க. என்னென்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இந்த 2024 தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, சுதந்திர இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்தியாவுடைய பாதையை எப்படி போகுங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய தேர்தல். அதை வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க பிஜேபின்னா அவங்களுக்கு இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் வேறு ஏதோ சொல்லுதோ. நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பிஜேபியோட விக்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் செக்யூர் அப்படிங்கிற மாதிரி ஆல் இண்டியா லெவலில், நேஷனல் லெவலில். ஆனால் அவங்களுக்கு மகாராஷ்டிராவில், பீகாரில், ஏன் வெஸ்ட் பெங்காலில் கூட டிஃப்ரெண்ட்டான இது வருதோ, ஒப்பீனியன்ஸ் வருதோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த ஸ்டேட்ஸ்லாம் அவங்க வந்து சிவியராக தோத்தாங்கன்னா அவங்க 350 370 விட்டுருங்க, 300 பிரச்சனையாயிடும், மெஜாரிட்டியே பிரச்சனையாயிடும். ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் சேச்சுரேட் ஆகிட்டாங்க. வாங்க வேண்டிய இடம் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. இனிமேல் வாங்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இருக்கிறத ரீட்டைன் பண்ணணும். சவுத் இந்தியாவில் பெருசாக வின் பண்ண போகிறது இல்லை. தெலுங்கானா, கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஹனிமூன் பீரியடே இருக்குது. அப்படி இருக்கிறபோது அவங்களுக்கே ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்திருக்கோங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. நாடு ஃபுல்லாக நம்ம நடந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பையும் தாண்டி. குணா நீங்கள் மறந்துடாதீங்க, 2ஆம் உலகப் போரை ஜெயிச்ச வின்ஸ்டன் சர்ச்சில் அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் எலெக்ஷன் தோத்தார். ராஜபக்ச அந்த சிவில் வார முடிவு கொண்டு வந்து ஒரே ஒரு எலெக்ஷன் தான் ஜெயிச்சார். இவங்க 2 பேரும் தோற்றுருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தோத்தாங்க. ஏன்னா டெமோக்ரஸி ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ரிசல்ட்ஸை கூட த்ரோ அப் பண்ணும். நான் ஒரே ஒரு விஷயம் நான் போன டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இவங்க வந்து ஏடிஎம்கே நாங்கள் பிஜேபியோடைய கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னதுனாலேயே அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை. 400 ரவுடி தான் நீங்கள் போய் வேனில் ஏறினா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரவுடித்தனம் பண்ணியிருக்கீங்களான்னு போலீஸ். அதே மாதிரி இவங்க வந்து பிஜேபியை 10 வருஷமா கன்சிஸ்டண்டா எதிர்க்காம பல வருடங்களா எதிர்த்துட்டு இருக்கிற கட்சிகள் மாதிரி விசிகே, கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் மாதிரி நாங்களும் எதிர்க்கிறோம்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா? பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனா அதை அறுவடை பண்றதுக்கான நம்பிக்கையை இவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நன்றி 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 ரகு. நம்ம இதுல கெஜ்ரிவாலுக்குள்ளே டிராவல் ஆகலாம். கெஜ்ரிவால் வந்து கைது பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன கருதுறேன்னா, அவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சது. கணிசமாக 2-3 ஸ்டேட்டில் காங்கிரஸுக்கு சீட்டு பகிர்ந்து கொடுத்தது தான் முக்கிய காரணம். அவர் பழைய மாதிரியே வெறும் பாஜக எதிர்ப்பாளராக மட்டும் இருந்துகிட்டு நான் தனித்து இருப்பேன்னு சொன்னால் அவர் இன்னும் சிறப்பாகவே இருந்திருப்பார். பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரு சேர வச்சு இப்போ என்னன்னா செல்வாக்கு காங்கிரஸுக்கு பலம் சேர்க்கிறாரு கெஜ்ரிவாலுங்கிறதுனால தான் இந்த ரைடு. தமிழ்நாட்டில் கூட ஒன்றும் இல்லை. இப்போ திமுக தலைவர் வந்து காங்கிரஸ் ஆதரிக்காம தனித்து நின்று பாஜக எதிர்க்கிறா இருந்தால் செந்தில் பாலாஜி எப்போ வெளியே வந்திருப்பாரு. இங்கே ரைடு வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது. அப்போ அவங்க நோக்கம் கரெக்டாக இருக்குது. அப்போ கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு, அவர் வேறு பஞ்சாபில் மற்ற ஊர்லாம் காங்கிரஸுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அடுத்த கட்டமாக சீட்டு கொண்டு போகிறாருங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இல்லைன்னா அவர் மேலே இந்த ரைடு நடந்திருக்காரு. அடுத்தடுத்த கைதுகள், அடுத்தடுத்த ரைடு அப்படிலாம் இல்லைன்னா கெஜ்ரிவால் கூட இந்த பக்கம் நகர்ந்து வந்திருப்பாரா அப்படின்றதுமே ஒரு இல்லை. நம்ம எதுக்கு பேசும்போது கூட சொன்னதை நான் சொல்லலாம். அதை நீங்கள் இந்த இதில் வந்து கெஜ்ரிவால் ரைடுக்கு இந்த பக்கம் போனால் இங்கே பாஜக கூட்டணியில் தினகரன் சேர்ந்துருக்கிறாரு. தினகரன் மேலே வந்து அமலாக்கத்துறை ரைடும் அவர் பல கோடி ரூபாய் அவருக்கு ஃபைனும் போட்டது இருக்குது தானே செய்யுது. ஆனால் அவர் கூட்டணி தானே வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் கூட்டணியில் இருக்கிற ஃபைன் போட்டு குற்றவாளியாவது ஜாமீனில் வந்தவர் அவருக்கு. அது இன்னும் பணமும் கட்டல அவர். ஆனால் அவரை தினகரனை கூட்டணியில் வச்சிருக்கிற இவங்க தான் அந்த பக்கத்தில் கெஜ்ரிவால் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் சிம்பிள் தான், நீங்கள் பாஜகவை ஆதரிக்கணும்னு பாஜக நீங்கள் எதிர்க்க கூட செய்யலாம். ஆனால் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி நீங்கள் பலமான கூட்டணியை கட்டமைக்க கூடாதுங்கிறது அதில் முக்கியமானது. எந்த குற்றச்சாட்டு வந்து கெஜ்ரிவால் மேலே வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனிக்காரர் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல டொனேட் பண்ணியிருக்காரு பிஜேபிக்கு. எந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, கவிதா, அதுக்கப்புறம் சிசோதியா அண்ட் கெஜ்ரிவால், அந்த கம்பெனி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல டொனேட் பண்ணியிருக்காங்க பிஜேபிக்கு. அவங்க சொல்றதை ஏற்றுக்க முடியுமா? அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அப்ரூவர் ஆனவரை. சரி, நன்றி. திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இந்திய அரசியலில் பொதுவாக யாருக்கு மேலே இது வருதோ அவங்களுக்கு அவங்களோட பேசிக் ஓட்டோட வாக்கு அதிகம்தான் கூடும். கர்நாடகாவில் சிவகுமார் கூட
அவர் ஏரியாவில் அதுதான் நடந்தது. என்றாலும் இந்த சமயத்தில் பாஜக ஏன் இப்படி செய்கிறாங்கங்கிறத ரொம்ப கடுமையாக யோசித்து பார்த்தா, தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவுக்கு ஆதரவாக மைனாரிட்டிஸும், பஞ்சாபில் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக மைனாரிட்டிஸும் கன்சாலிடேட் ஆகி ஒரு 30 தொகுதியில் காங்கிரஸ் பாதிப்படைஞ்சா அது பிஜேபிக்கு லாபம்ங்கிற அந்த ஒரே ஒரு லாபம்தான் ரொம்ப டீப்பாக இன்டெப்த்தாக பார்த்தா தெரியுது. அதாவது பஞ்சாபில் பிரிஞ்சு நிற்கிறாங்க. காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் டெல்லியில் உடன்பாடு இருக்குது, ஹரியானாவில் இருக்குது, இமாச்சலில் இருக்குது, அங்கே இல்லை, கோவாவில் இருக்குது. ஸோ பஞ்சாபில் ஆம் ஆத்மியோட ஓட்டு அதிகரிச்சதுன்னா காங்கிரஸுக்கு குறைஞ்சிரும்ன்றீங்க. எஸ், அதே மாதிரி இருந்தாலும் ஆம் ஆத்மி தானே ஜெயிக்க போகுது. பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் தான் அதிகமாக தானே ஜெயிப்பாங்க. பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் தான் மெயின் எதிரி. திமுக உட்பட யாரும் மெயின் எதிரி கிடையாது. 10 ஜன்பாத் மட்டும்தான் மெயின் எதிரி. ஸோ ஒரு அனுதாப ஓட்டின் மூலமாக அவங்க வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போறாங்க. நான் அப்படி சொல்ல வரல. நான் யோசிச்சு பார்த்ததுல பண்றவங்களுக்கு என்ன நன்மைங்கிறதுல எனக்கு தெரிஞ்சது இதுங்கிறத தான் பதிவு பண்ணேன். ஸோ இதில் சட்டத்தின் ஆட்சின்றது ஒன்றும் இல்லை, தேர்தல் லாப நஷ்ட கணக்கு ஓட்டு அதுதான்றது தான் கண்கூடாக நம்ம பார்க்குற ஒரு சங்கதியாக நிகழ்கால அரசியல் இருக்குது. திரு ஜவஹர் அலி, அதாவது இந்த மதசார்பற்ற நாட்டை வந்து ஒரு மத ரீதியாக இன ரீதியாக பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி, பாசிச சக்தி கொண்டவர்கள் பிஜேபி. அவர்கள் வந்து இது போன்ற ஜனநாயகத்தை வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் மிரட்டுவது, அத்துமீறுவது எல்லாம் வந்து அவர்களுக்கு கைவந்த கலை தான். அதற்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து கெஜ்ரிவால் இன்னொருத்தர் பெரியவர் இருந்தார், அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ காங்கிரஸ் கட்சியை. சார் இன்னைக்கு காமெடி என்னன்னா, அவர் பேரு அண்ணா ஹசாரே. 10 வருஷமா பேசாதவர் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறாரு. அண்ணா ஹசாரே இருக்காரா? அண்ணா ஹசாரே இருக்கிறாரு, இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறாரு. ஒரு பேட்டி வந்திருக்கு. என்னன்னா, தன்னால் பேசாம இருந்த குழந்தை திடீர்னு பேசும்போது இப்படி பேசுச்சேன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. என் கூட இருக்கும்போதெல்லாம் கெஜ்ரிவால் ஊழல்லாம் எதிர்த்தாரு, இப்போ கெட்டுட்டாரு, அதனால உள்ள போயிட்டாருன்னு பேசியிருக்கிறாரு. அதான் இவர்கள் எல்லாம் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை எந்த அளவு குழி தோண்டி புதைச்சி மிரட்ட முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள். இதையெல்லாம் மீறி தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை இன்னைக்கு எதிர்க்கிறோம். எது வந்தாலும் பார்த்துக்கிறது. ஆனால் மக்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைக்காக, மாநில உரிமைக்காக, சிறுபான்மை மக்களை அரவணைக்கணும், ஆதரிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவை எதிர்த்து களத்தில் நிற்கிறோம். இந்த களம் எங்களுக்குள்ள களமாக இருக்கும். அது இந்த களத்தில் ஃபர்ஸ்ட் பிளேயர் நாங்கள் தான், செகண்ட் தேர்டுக்கு தான் பிஜேபியும் திமுகவும். அதில் வந்து ஜவஹர் அலி வந்து பாஜக ஒரு கூகுளி போடுறாரு. இல்லை பாஜகவை நாங்கள் பலமாக எதிர்க்கிறோம், ஜவஹர் அலி சிரிக்காம சொன்னார் பாருங்க, அதான் அவரோட சிறப்பு. இல்லை, இப்போ திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து கைது செய்திருப்பது என்பது அப்பட்டமான எதேச்ச அதிகாரம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறாங்கன்னா அதே அவருக்கு என்ன லாஜிக் பொருந்ததோ அதே லாஜிக் தான் பாஜகவுக்கும் பொருந்தும். அப்போ பாஜகவுடைய தலைவர்கள் அவங்க எல்லாரையும் கைது செய்யணும். ஏன் அப்படின்னா, யார் மேலே அந்த குற்றம் சுமத்தி இருக்கிறாங்களோ அவர் தான் வந்து பாஜகவுக்கு நிதி உதவி கொடுத்துருக்காரு. சரத் சந்தர், அரவிந்தோ ஃபார்மாவோட சரத் சந்தர் என்ன பண்ணுறாரு, அரெஸ்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு 5 கோடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பெயிலில் வந்துட்டு அப்ரூவர் ஆன உடனே ஒரு 25 கோடி ரூபாயை கொண்டு போய் பாஜகவிற்கு கொடுக்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவருடைய சொலிசிட்டர் ஜெனரலுடைய வாதம் என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு கட்சியே வந்து ஊழலோட பணமே 100 கோடி தான் சார் சொல்றாங்க. அந்த மொத்த அந்த எக்ஸைஸ் பாலிசியினுடைய ஊழல் அப்படின்னு சொல்ற காசே 100 கோடி. அந்த அப்ரூவர் இவங்களுக்கு கொடுத்த காசு 55 கோடி. பாஜகவிற்கு அந்த 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 ஸ்பெசிஃபிக் டைம்ல மட்டும் கொடுத்த பணம் 30 கோடி ரூபாய். பெயிலில் வந்திருக்காரு, அப்புறம் அப்ரூவராக மாறி இருக்காரு. இப்போ அந்த ஒட்டுமொத்த கேஸை எதை நம்பி இருக்குன்னா அந்த அப்ரூவரோட எவிடன்ஸை நம்பி தான் அந்த கேஸ்ன்றாங்க. யாருடைய சாட்சியின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கீங்கன்னா, சார் சரத் சந்தர்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவர் யாருங்கன்னா அவர் தாங்க பாஜகவுக்கு 30 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. வேற என்னங்க அவர் பண்ணியிருக்காரு, அவர் வந்து இன்னும் பல நன்கொடைகள் வந்து பாஜகவிற்கு கொடுத்துருக்காருங்க. அப்போது முக்கியமாக அந்த சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஆம் ஆத்மி கட்சி வந்து பணம் வாங்கி இருக்கிறது, அந்த கட்சியை யாரெல்லாம் நிர்வகிக்கிறார்களோ அவங்களெல்லாம் கைது செய்யறோம், அப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யறோம்ன்றாங்க. அப்போ முதல்ல பாஜகவை கைது செய்ய வேண்டும். பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பாஜக மூலமா யார் அங்க ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கைது செய்யணும். அதை எப்பொழுது செய்ய போகிறது, அது ஆட்சி முடிந்த பிறகு. இன்னைக்கு பேசியிருக்காரு எங்களுடைய தலைவர், PM கேர்ஸ் ஃபண்ட் will be investigated. இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்னொரு ஊழல் PM கேர்ஸ் ஃபண்ட். சார் இன்னைக்கு உள்ள இதில் பலருக்கு தெரியாது, இந்தியா அரசியலில் ஜனநாயகத்தில் பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்னென்னா, இதுவரையிலையும் PMLA ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம்
2023 அது வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்து இதற்கு முன்பு வந்து தனி நபர்கள் பணத்தை வந்து சட்டவிரோதமாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேலே மட்டும் பண்ணாங்க. அதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் இன்க்ளூட் பண்ணலாம் பெனிஃபிஷரியா, ஒரு அரசியல் கட்சியவே அக்யூஸ்டாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கெஜ்ரிவால் வந்து ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் அப்படின்ற அடிப்படையில் அதில் அக்யூஸ்ட் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி. இப்போ அந்த கட்சியை தடை செய்யப்படுற நிலைமை கூட கொண்டு போகலாம் இந்த கேஸில். அதுதான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆக போகுதுன்னா 2024 தேர்தலில் பாஜக தோற்ற பிறகு அது பாஜகவிற்கு எதிரான அஸ்திரமாக பயன்படுத்தப்படும். பாஜக யாரையெல்லாம் மிரட்டி பணம் பறித்தார்களோ அந்த அந்த நடவடிக்கைக்கு உட்படுவார்கள், ஆட்படுவார்கள். நன்றி சார். நீங்களும் ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.